அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெமோ கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இது ஏன் சிலபஸ்ல வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். டிஎன்பிசியை பொறுத்தவரை குரூப் ஒன், குரூப் டூ அண்ட் டூ ஏ, குரூப் ஃபோர், இது காலங்காலமாக வருஷம் வருஷம் எக்ஸாம் உண்டு. அப்போ இந்த தேர்வில் உங்களுக்கு கட்டாயமாக இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல இருந்து கேள்விகள் வரும். அப்போ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வரலாறு முழுமையாக. அப்போ பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் நம்ம இருந்தோமா, அதுவும் பார்க்கணும். அதற்கு முன்பு என்னென்னலாம் இருந்ததுன்னு பார்க்கணும். அதற்கு முன்பு எப்படி இருந்தது, மனிதர்கள் எப்படி உருவானார்கள், அவர்கள் நாகரிகம் எப்படி வளர்ந்தது, அதை கொண்டு பார்க்கணும். புரியுதா? அப்ப அவ்வளோ பெரிய விஷயத்துல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஒரு பங்கு வகிக்கிறது. அப்ப நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம், இதுல இருந்து குரூப் ஒன்ல எவ்வளவு கொஷின்ஸ் வரும், குரூப் டூ டூ ஏல எவ்வளவு கொஷின்ஸ் வரும், குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எவ்வளவு கொஷின்ஸ் வரும். உங்க எல்லாருக்கும் தெரியும், டிஎன்பிசியை பொறுத்தவரை குரூப் ஒன் டூ டூ ஏ நம்ம கரெக்டா எலிஜிபிள் என்னது 1 டிகிரி, எனி டிகிரி. குரூப் ஃபோருக்கு 10th குவாலிஃபிகேஷன். புரியுதா? இப்போ குரூப் ஃபோரோட என்ன வந்திருக்கு, மார்க் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. கரெக்டு தானே? அடுத்த வருஷமும் குரூப் ஃபோர் எக்ஸாம் உண்டு, குரூப் ஒன் உண்டு, குரூப் டூ அண்ட் டூ ஏ உண்டு. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கக்கூடியது, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் குரூப் ஒன்ல இருந்து வருது. நான் என்ன பண்ணியிருக்கேன், சிலபஸை பிரித்து வச்சிருக்கேன். நம்ம என்ன பண்ணு பார்த்தா ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது குரூப் ஒன் எக்ஸாம். இங்கே வருங்க, குரூப் ஒன் பிலிமினரி எக்ஸாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். பிலிமினரினா என்னது, 5 ஆப்ஷன் இருக்கும். ABCDE 5 ஆப்ஷன் இருக்கும். அதுல எது கரெக்டான ஆன்சர்ன்றத பத்தி ஷேட் பண்ணணும். லாஸ்ட் ஆப்ஷன் இ இருக்கு இல்லையா, அதை நம்ம போடணும்னு அவசியமே கிடையாது. அது ரீசெண்டாக நடந்த ஒரு இஷ்யூவால் அந்த இ ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. அதனால நீ 4த்துல 1 மட்டும் போடு. அப்போ ஒரு கொஷினை கொடுத்துருவாங்க, 4 ஆப்ஷனில் இதனா ஒன்றை மட்டும் நீ போட்டால் போதும். 5வது ஆப்ஷனை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் பிலிமினரி எக்ஸாம். சொல்றது புரியுதுல உனக்கு? அதுல குரூப் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல 25 கேள்விகள் வருது. அதே கொஷின்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா, இது குரூப் டூ டூவில் வந்து 10 மார்க் வருது. அப்போ ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எல்லாம் சேர்த்து 25 கேள்விகள், எல்லாம் சேர்த்து. அப்போ இதுல நம்ம என்ன பண்ணோம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான் மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம். நான் ஓவராலாக எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஓவராலாக உனக்கு எல்லாம் சொல்லிடுறேன். அதுல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸாக நீ படிக்கணுன்றதையும் சொல்லிடுறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட் எடுத்துக்கோங்க. நான் சப்போஸ் சொல்லக்கூடியது எல்லா கீவேர்ட்ஸையும் மட்டும் நீ என்ன பண்ணு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டுட் தி சிலபஸ். சிலபஸை நல்லா அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். 2019 குரூப் ஒன் கொஸ்டின் கேட்டாங்க, குரானை மொழிபெயர்த்தவர்கள் யார், யாருக்கும் தெரியாது. அப்போ அவ்வளோகா சிலபஸை பார்த்தேன். மௌலானார் அபுல் கலாம் ஆசா இருந்தார். 4 ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன்ல அவர் பேர் இருந்தது, போடு கரெக்ட். அவ்வளவுதான். புரியவே இல்லையா? அப்ப சிலபஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது. சரியா? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் எழுதிங்க. குரூப் ஒன்ல உனக்கு 25 கொஸ்டின்ஸ், யூனிட் 3 25, குரூப் ஒன் 25, குரூப் டூ டூ ஏ 10 மார்க்ஸ், 10 கொஸ்டின்ஸ்.
ஒரு எந்த பென் எடுக்கணும்? இல்ல இல்ல நீங்க வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி இதுல எழுத முடியாது. வேர்டில் ஓப்பன் பண்ணவா? க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் ஓப்பன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஒரே நிமிஷம் இருங்க. ம். ம். இது ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஷேர் பண்ணிடுறேன். அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகேப்பா. இப்போ தெரியுதா பாருங்க, ப்ரெசன்ட் ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? எஸ் சார். ம். ஓகே. இப்போ தெரியுதா? உங்களுக்கு தெரியுது இல்லையா? எஸ் சார். தெரியுது சார். சரிப்பா. இங்கே வருங்க. அப்போ ஒரு 25 கேள்விய நம்ம குரூப் ஒன்ல போடணும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், 200 கொஷின். குரூப் ஒன் கிளியர் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான வழி என்ன தெரியுமா? சிம்பிளான வழி என்னது? குரூப் ஒன் நம்ம கிளியர் பண்ண preliminary எக்ஸாம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்தியன் பாலிட்டியை நம்ம நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் ஹிஸ்டரியை நல்லா படிக்கணும். மேக்ஸ் நல்லா படிக்கணும். அப்புறம் எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த 4 சப்ஜெக்ட் நல்லா படிச்சா போதும். அழகா preliminary நீ பாஸ் பண்ணிடலாம். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, 200 கொஷின்ல 140 பிளஸ் போட்டா நீங்க பாஸ். அப்போ யூ ஷுட் ஃபர்ஸ்ட் என்னது, 200 கொஷின்ல 140 பிளஸ் கொஷின் போட்டீங்கன்னா preliminary எக்ஸாம் பாஸ். preliminary என்னது, 5 ஆப்ஷன் இருக்கும், அதுல கரெக்ட் என்னவோ அதை மட்டும் ஷேட் பண்ணால் போதும். புரியுதுல? அப்ப அதுல இன்னும் சிலபஸ் பாருங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சிலபஸ் மட்டும் பாருங்க. அப்ப குரூப் ஒன்னா இருந்தாலும் சரி, டூ டூ ஏவா இருந்தாலும் சரி, அதே யூனிட் 3ல தான் இருக்கு சிலபஸ்ல. அதுதான் ஃபுல்லா கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்ப நல்லா தெளிவா பார்த்துக்கோ. இதுவும் சிலபஸ். சிலபஸ்ல எங்கெங்கெல்லாம் இந்த ஐபோன் கோடு வருதோ அப்படின்னா இதுக்குள்ள இருக்க எல்லா சப்டாபிக் முத கொண்டு நம்ம படிக்கணும். இது டு அது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய எல்லா சப்டாபிக்கும் நீ படிக்கணும். சொல்றது புரியுதா இல்லையா? அப்போ சிந்துவெளி நாகரிகம், இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், அப்படி வேத காலங்கள் எல்லாத்தையும் உள்ள இருக்க எல்லாத்தையுமே படிக்கணும். அது டு இதுன்னு மீனிங். அதுவே கமா வந்துட்டா பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்துன்னு மீனிங். குப்தர்கள் முடிஞ்சு டெல்லி சுல்தான், கமா வந்திருக்கு. கமா வந்துட்டு அடுத்து என்ன வந்திருக்கு? முகல்ஸ். கமா வந்துட்டு அடுத்து என்ன வந்திருக்கு? மராத்தாஸ். அப்ப இதெல்லாம் கண்டினியூ. புரியுதுல? சிலபஸை நல்லா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா பிரிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா போதும். ஒரு ஒரு சிலபஸும் நீங்க எடுக்கும்போது என்ன பண்ணணும்? இப்போ உதாரணம் ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்றேன், சரியா? குப்தர்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா வேர் டு ஸ்டடியை போடணும்.
ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக். ஸ்கூல் புக்ல குப்தர்கள் எங்க இருக்கு? 7வது புத்தகத்திலையும் 11வது புத்தகத்திலையும் இருக்கு. அப்ப அதை எடுத்து முதல்ல எழுதணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும்ப்பா. உங்க பிரைமரி சோர்ஸ் ஸ்கூல் புக்குப்பா. ரெண்டாவது ஆத்தரைட் புக்ஸ். இந்த ரெண்டு மட்டும் தான் நீங்க நல்லா படிக்கணும். அதுக்கு அடுத்து படிச்ச எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண? திரும்ப டெஸ்ட் எழுதி பழகணும். அதை பண்ணா போதுமானது. புரியுதுல உங்களுக்கு? அப்போ இவ்வளவு பெரிய சிலபஸ்ல எங்க ஐஎன்எம் இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் முடியுது. அதை தான் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ எப்படி சார் படிக்கிறது ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும்? அப்போ ஒயிட் போர்டு எடுக்கிறேன். சரியா? இங்க பாருங்க, இந்தியன் நேஷனல் மூமெண்ட். புரியுதா? இப்ப நான் எழுதுறத நீ கரெக்டா எழுதிக்கோ. முதல்ல அப்சர்வ் பண்ணிக்கோ, அப்புறம் எழுது. ஃபர்ஸ்ட் வேற டு ஸ்டடி போட்டுருவோமா? போட்டுட்டு அப்புறம் எப்படி படிக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் இதுல இருந்து இது வரைக்கும் 6th இருந்து 12th வரைக்கும். சார், நான் இப்பதான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன், நான் இப்பதான் இந்த ஃபீல்டுக்கே புதுசு, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த டிஎன்பிசி என்னன்னே எனக்கு தெரியுது அப்படின்னு கூடிய நபர்கள் 6வது புக்ல இருந்து படிக்க ஆரம்பி. நான் சொல்றது புரியுதுல? இல்ல, நான் 1 இயரா படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு கூடிய நபர்கள், எனக்கு தெரியும் சார் அப்படின்ற கூடிய நபர்கள் தான் 12th புக்ல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணலாம். தெளிவா புரியுதுலையா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி 6வது புக்கை படிக்கணும். சார் 6வது புக்கை நம்ம எத்தனை வாட்டி சார் படிக்கலாம்? 6 to 12, மினிமம் 5 டைம்ஸ். புரியுதுல? அப்ப ஸ்கூல் புக்கை முதல்ல படிக்கணும், குறைஞ்சபட்சம் 5 வாட்டியாவது படிக்கணும். ரெண்டாவது ஸ்டாண்டர்டான ஆத்தரைட் புக்ஸ் பா. ஸ்டாண்டர்டான ஆத்தரைட் புக்ஸ், ஆத்தர் புக்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரே விஷயம் என்னது? ஒரே விஷயம் என்னது ஆத்தரைட் புக்ஸ்ல? ஐயா நம்ம பொறுத்த வரைக்கும் கா வெங்கடேசன் தெரியும். நம்ம அகாடமி புக் இருக்கு, சின்மய அகாடமி புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட நல்லா இருக்கும். எல்லா ஆத்தரைட் புக்ஸோட தொகுப்பை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் கொடுக்குற புக்கை மட்டும் பிடிச்சா போதும். நீ ஆத்தரைட் புக்கு 4-5 வாங்கணும். கரெக்டா? நான் 4-5 ஆத்தரைட் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அதில் எல்லா பாயிண்ட்ஸும் செக்ரேட் பண்ணி கூடுதல் பாயிண்ட்ஸையும் போட்டு ஒரே அலைன்மெண்ட் பண்ணி ஒரே புக்காக வச்சிருக்கோம். அப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம புக்கை பிடிச்சா போதும், தாண்டி கேள்வி என்னாகாது, வெளியவே வராது. அப்போ பிலிமினரிக்கு ஓகே. அப்போ மெயின்ஸுக்கு வருமா சார்? நீங்கள் பிலிமினரியில் படிக்கக்கூடியதை அழகா எடுத்துட்டு போய் மெயின்ஸில் அப்ரோச் பண்ணால் போதும். அதை அப்ரோச் பண்ண சொல்லிக் கொடுக்க நாங்கள் இருக்கோம். கரெக்டு தானே? அந்த லைன் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ரிலிமினரி எக்ஸாம்லாம் 1 மார்க் சொல்லிட்டேன். மெயின்ஸ் எக்ஸாம்னா எழுதணும். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி டெமோ கிளாஸில். எழுதணும். கரெக்டு தானே? அப்போ அந்த பேப்பரில் சும்மா உங்களுக்கு உதாரணம் ஒரு கேள்வி சொல்கிறேன், சரியா? காந்தியோட உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை பற்றி ஒரு 10 மார்க்கில் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளோட நோட்ஸ்லையும் நம்மளோட கிளாஸ் புக்லையுமே பார்த்தோன்னா காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டம் ஒரு 2-3 பேஜ் கொடுத்துருப்போம். அப்போ 2-3 பேஜுமே நீ அந்த குறிப்பிட்ட 10 மார்க்கில் எழுதணும். அப்படின்னா அந்த ஒரே பக்கத்தில் நீ எழுதி முடிக்கணும். அப்ப இந்த ஒரு பக்கத்துல எப்படி எழுதி முடிக்கிறது, இதுதான் கேள்விக்குறி. அதுவும் சொல்லிக் கொடுக்கதான் நாங்க இருக்கோம். மீன்ஸே சொல்லி கொடுத்துருவோம். எக்கச்சக்கமா பிடிச்சிருப்ப. அப்போ அதுக்கு எப்படி நீ அறிமுகம் போடணும், இன்ட்ரோடக்ஷன் போடணும், அதுல எப்படி நீ சப்டாபிக்க போடணும், கன்க்ளூஷன் எப்படி கொண்டு வரணும். அதே மாதிரி பாசிட்டிவ்ல நீ ஆரம்பிச்சிட்ட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா எண்டிங் வரைக்கும் நீ பாசிட்டிவ்ல தான் முடிக்கணும். கன்க்ளூஷன் நெகட்டிவ்ல முடிக்க கூடாது. சொல்றது புரியுதுல? சப்டாபிக் நீ போட ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா கம்பல்சரி மினிமம் 2 3 சப்டாபிக் போடணும். அது ஒரு 10 மார்க்கா இருக்குன்னா 2 போதும். அது ஒரு 15 மார்க்னா 3வது போடணும் மினிமம். இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஒரு சப்டாபிக் நீ எழுதும் போது அதுல இங்க ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்க, பாயிண்ட் போட்டு நம்பர் போட்டு ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்க, அடுத்த சப்டாபிக் இங்க ஆரம்பிச்சு அதே நம்பர் போட்டு தான் இங்க ஆரம்பிக்கணும். அப்போ என்ன அழகுல நீ எழுதணுன்றத முத கொண்டு சொல்லி கொடுத்துருவோம். ஆனா நம்ம டிஎன்பிசியில் ஹேண்ட் ரைட்டிங்க்கு மார்க் இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்ஷன் பண்றவனுக்கு புரிஞ்சாதான் மார்க் போடுவா போல. புரியுதே இல்லையா? அதனால ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் முக்கியமானது, ஒரு நல்ல ப்ளே பண்ணக்கூடியது.
அப்போ நம்ம ஹேண்ட் ரைட்டிங்ஸை வந்து எப்படி பில்டப் பண்ணணும்னா, நீ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எழுதுற இல்லையா நோட்ஸு, என்ன பண்ணோம், கோடு போட்டு என்ன பண்ணோம், ரூல்டு நோட்டில் எழுதணும். இது எழுதுறீங்களே, இந்த நோட்ல இருந்து நீங்க preliminary-ல இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டு தானே? அதை விட்டுட்டு ஆரம்பிக்கும் போது அன்ரூல் நோட்டில் எடுத்து நம்ம பாட்டுன்னு எழுதிட்டு கடைசி டைமில் மெயின்ஸ் அந்த 3 மாசத்துல நான் ரூல் நோட்டில் எழுத ஆரம்பிக்கிறேன், எனக்கு கோடு போட்ட பேப்பரில் எழுதுனேன்னா முடிஞ்சிடும். அதே மாதிரி இப்போத்துலேருந்து நீ பிளாக் பெண்ணை மட்டும் பயன்படுத்திக்கோ. ப்ரிலிமினரிக்கும் அதை அழகாக பயன்படுத்திக்கலாம் இல்லையா, கொஞ்சம் உனக்கு அதே கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கும், அதுக்காக சொல்ல வரேன். அப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக், ரெண்டாவது ஆத்தரைட் புக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அகாடமியில தொகுத்துட்ட புக்ஸ், அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆத்தரைட் புக்ஸை விட அதிக அளவு ஸ்டாண்டர்ட் தான் நம்ம போட்டிருக்கோம், அதான் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? இப்போ நீ அதை எப்படி படிக்கணும்னு பாரு. இப்போ இந்த ஐஎன்எம் நீ எப்படி படிக்கணும்னு பாரு. ஃபர்ஸ்ட் இதான் உன் நோட்னு வச்சுக்கேன். இப்போ உன் நோட்ல ரெண்டா டிவைட் பண்ணிக்கணும். லாஸ்ட்ல கொஞ்சோண்டு ஸ்டாஃப், இப்போ நான் கிளாஸ் எடுக்கிற ஐஎன்எம், இப்போ நான் திடீர்னு வந்து காந்தி எப்போ இந்தியா வந்தாருன்னு கதை சொல்ல போறேன் உங்ககிட்டன்னு வச்சுப்போமே, கதை சொல்றேன்னு வச்சுப்போமே, நான் சொல்லக்கூடிய கதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றது தெரியுமா, அதை எல்லாத்தையும் இந்த ஓரமா இங்க எழுதணும். நான் அதுக்கப்புறம் கதை சொல்லி முடிச்சுட்டு உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்க எழுதணும். புரியுதா? அப்படியேனா நீ இந்த நோட்டை எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு தான் நோட்டிபிகேஷன் அப்புறம் படிப்ப. கரெக்டு தானே? திடீர்னு இந்த பாயிண்ட் ஏன்பா இங்க வந்தது, அப்போ இந்த கதையை நீ பார்த்துட்டு புரிஞ்சுக்கலாம். இப்படி இருந்தா நீ 4 பேர் கிளாஸ் எடுக்கலாம். கரெக்டு தானே? அதனால நோட்டை எப்பவுமே ஐஎன்எம் செக்ஷன் போடும்போது மட்டும், வரலாறு கிளாஸ் போடும்போது மட்டும் நீ நோட்டை இப்படி பிரிச்சுக்கோ. புரியலையா? காந்தி 9 ஜனவரி 1915 வந்தார். 9 ஜனவரி என்ன நாள்னு கொண்டாடுறோம், என்ஆர்ஐ டேவா கொண்டாடுறோம், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் தினமா கொண்டாடுறோம் அப்படின்னா கதை கதையா சொல்லும்போது இந்த வாரம்னு எழுதிட்டே வரணும். இப்போ நான் பாயிண்ட்ஸா கொடுப்பேன். அதை இப்போ நான் பாயிண்ட்ஸ் எப்படி கொடுப்பேன், காந்தி கேம்ஸ் டு இந்தியா 9 ஜனவரி 1915 அப்படின்னு கொடுப்பேன். கரெக்டு தானே? 9 ஜனவரி செலிப்ரேட்டட் அஸ் என்ஆர்ஐ டே அப்படி கொடுக்கும்போது நீ அது இங்கே எழுதணும். அப்போ 9 ஜனவரி என்ஆர்ஐ டேவா கொண்டாடணும்னு சொல்லி 2003 எல்எம் சிங்வி குழு கமிட்டி அவர் பரிந்துரையில என்ன பண்றாங்கன்னு பார்த்தா கொண்டு வந்தாங்க, நான் கதையா சொல்லுவேன். அப்போ நீ கதை இங்கே எழுதிக்கணும். சொல்றது புரியுதா? கதை எல்லாத்தையும் ஓரமா எழுதுங்க, மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ள எழுதுங்க. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் பிலிமினரி எவ்வளவு அளவுக்கு முக்கியமோ அதை விட மெயின்ஸ் ரொம்ப முக்கியம். பிலிமினரி வந்து ஒரு என்ட்ரி, கரெக்டு தானே, என்ட்ரி தான். ஆனா மெயின்ஸ் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு அளவுக்கு நம்ம கரெக்டா எழுதுறோமோ அவ்வளவு அளவுக்கு மார்க் வரும். இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க, ஓவரால் ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுது. அப்ப நீங்க மெயின்ஸ்ல நல்லா மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இன்டர்வியூல செகண்ட் ஸ்லாட் போட்டிருந்தாலும் மார்க் வந்திருக்கும். புரியுதுல? அப்போ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 3 ஸ்லாட் இருக்குப்பா. போய் உட்காந்து உன் பேரை சொன்ன அப்படின்னா அது ஒரு ஸ்லாட், தேர்ட் ஸ்லாட். அவன் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி அவங்கள ஓரளவு திருப்தி பண்றா செகண்ட் ஸ்லாட் மார்க் போடுவாங்க. அவன் கேட்கிற எல்லா கேள்விக்கும் எக்ஸலண்டா நீ ஆன்சர் பண்ணி பேனல்ல இருக்க 4 இல்ல 5 பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாரும் நீ திருப்தி பண்ணி அவங்களே நீ வியப்படைக்க வச்சுட்டு அப்படின்னா உனக்கு ஃபுல் மார்க் போட வாய்ப்பு இருக்கு. புரியுதா இல்லையா? அப்ப இந்த 3 ஸ்லாட்ல பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதிகபட்சம் எல்லாருக்கும் செகண்ட் ஸ்லாட் தான் போடுறாங்க, சில நபர்களுக்கு போடுறாங்க. சரியா? அதனால அப்ப மெயின்ஸ்ல நம்ம நல்லா மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு கவலைப்படணும் அவசியம் இல்லை இல்லையா? அப்ப மெயின்ஸ்ல ரொம்ப முக்கியமா நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். உனக்கு தெரியும்ல, ஷெடியூல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிசிஎம்மோட பேட்சோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் 161 டெஸ்ட் போட்டிருக்கோம் பாருங்க. வேற எங்கேயுமே இது வரைக்கும் இப்படி போடல. நம்ம எழுதி 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 பார்க்கணும். அப்போ கிளாஸ் முடிக்க 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 உங்களுக்கு என்ன பண்ண போறோம், ரிட்டன் ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம். அப்போ சோர்ஸ் இதுதான். சோர்ஸ் இது, நீ எழுதக்கூடிய மெத்தட் இது. புரியுதா எப்படி எழுதணும்னு? ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, எப்படி இந்த சப்ஜெக்டை அணுகணும்னு தெரியல. டக்குன்னு வராங்க, டக்குன்னு புக்கை திறக்கிறாங்க, படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எக்ஸாம்ல போறாங்க, எழுதுறாங்க, புக்ல இருந்து தான் அந்த கொஸ்டின் வந்திருக்கு ஆனா தெரியல. கரெக்டு தானே? தெரியல. ஏன் தெரியல? அப்ப அங்க கேள்வி எழும்புதல ஏன் தெரியல? ஏன் தெரியலன்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒன்றும் நீங்க என்ன பண்ணலாம், மெத்தடை ஃபாலோ பண்ணல. இதான்ப்பா மெத்தட். சொல்றது புரியுதுல? இப்போ நீ 6வது புக், இப்போ உங்களுக்கு உதாரணம் நான் சொல்றேன்ப்பா.
ஃபர்ஸ்ட் டாபிக் காமிச்சேன்னா சிந்து வெளி நாகரிகம் காமிச்சேன்னா ஐவிசி. சரியா, ஷார்ட்டா எழுதிருக்கேன். இங்க பாருங்க, இந்த பாக்குறீங்க, 6வது ஸ்கூல் புக்ல இருக்கு, 9வது ஸ்கூல் புக்ல இருக்கு, 11வது ஸ்கூல் புத்தகத்துல இருக்கு, எத்திக்ஸ்லயும் கொஞ்சம் இருக்கு, எத்திக்ஸ் புத்தகம் இருக்கும், அது அப்புறம் சொல்றேன், அதுலயே இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, பிகினர்ஸ் நியூ ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா 6வது புக்கை ஃபர்ஸ்ட் முடிக்கணும், அடுத்து 9வது புக்கை முடிக்கணும். அப்போ 6வதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் 9வது புக்ல இல்லாம இருக்கும்ல, அதை 9வது புக்ல நீங்க எழுதி வைக்கணும். இப்ப 6 9 முடிச்சிட்டீங்க, 11th புக் எடுக்கிறீங்க, 11th புக்ல 6லயே 9 இல்லாத பாயிண்ட்ஸ் இங்க எழுதி வைக்கணும். அப்போ நீங்க கடைசி டைம்ல ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கணும்னா எந்த புக் மட்டும் படிச்சா போதும்? 11th புக் மட்டும் படிச்சா போதும், என்டையர் எல்லாம் கவர் ஆயிடும். இதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் நீ படிக்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு? ஏதாவது ஒரே ஒரு சோர்ஸை படிச்சா போதுன்ற மாதிரி ஆயிடும். நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, சில பேருக்கு சில சில மெத்தட்கள் நல்லா இருக்கும். நான் எப்படி வச்சிருக்கேன்னா, 6ல இருந்து 12 வரைக்கும் ஹிஸ்டரியை ஃபுல்லா ஒரு புக்காக வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கக்கூடியது சில பேருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 6ல இருந்து 12 வரைக்கும் ஜாகிரபி புக் ஒன்றா வச்சிருக்கேன், எக்கனாமி புக்கை ஒன்றா வச்சிருக்கேன். சார் எப்படி சார் வச்சிருக்கீங்க? புக்கு புதுசாக வாங்கின நாளாக கிழிச்சிட்டேன், நாளாக கிழிச்சு நாளாக வச்சு பைண்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். என்ன கிழிக்கிறது கொஞ்சம் மனம் வருத்தப்படுவீர்கள், அதுதான் பார்க்க முடியாது, நம்ம என்ன பண்றோம். இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், 6வது புக்கில் நான் படிச்சு முடிச்சுட்டு 9வது புக் படிக்கும்போது டக்குன்னு திருப்புவேன், ஓ இங்க இல்லாத பாயிண்ட்ஸ் அங்க இருக்கு, அப்படி எழுதுவேன். எனக்கு மறக்கிறதுக்கு துளியளவு கூட வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்க எப்பவுமே இந்த இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லையா, எல்லா சப்ஜெக்டும் நீங்க இப்படி படிக்கலாம். கரெக்டு தானே? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கு 6வது புக்ல, 7வது புக்ல கான்ஸ்டியூஷன் கொஞ்சோண்டு கொடுத்துருக்கான், 10th புக்ல ஃபுல்லா கொடுத்துருப்பான், 12th புக்ல அதை விட டீட்டெயிலா கொடுத்துருப்பான். அப்ப நீ 6ல இருந்து 10 வரைக்கும் படிச்சத 12th புக்ல எடுத்து எழுதி வச்சுட்டு அப்படின்னா, அப்ப புக்கு பார்க்கறது கொஞ்சம் எழுத 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 கொஞ்சம் அன்டிசென்டா இருக்கும், புக்கு அன்கிளியரா இருக்கும். ஆனா நல்லா இருக்கும், உனக்கு அது பொக்கிஷம் தானே. இப்போ ஃபுல்லா பொக்கிஷம் ஆயிடும், நீ அந்த ஒரு புக்கை படிச்சா போதும். இந்த மாதிரி பண்ணு. என் புக்கெலாம் அட்டைகள் திருப்பி பார்த்தீங்கன்னா கூட எழுதி வச்சிருப்பேன், அட்டையிலே எழுதி வச்சிருப்பேன். அப்போ உங்களுக்கு பார்த்தாலும் புரியாது, யாருக்கும் புரியாது, ஆனா எனக்கு புரியும். அந்த ஒரே ஒரு அட்டையில இருந்து 10 கொஷின் வரும். புரியுதே இல்லையா? இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய வழிகள் இதுதான். நம்ம கரெக்டாக உட்காந்து இந்த மெத்தட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு. சொல்றது புரியுதுன்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் எழுதி வச்சுக்கோ. வேர் டு ஸ்ட்ரீன் போட்டு இது ரெண்டு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டே தான். இப்போ இங்க பாருங்க, நோட்டை இப்படிதான் பிரிச்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து காட்டவா? வாய்ஸ் ஸ்லோவா கேக்குதாப்பா? கேக்குது சார். ஓகேப்பா. சரிப்பா. ஓகே, இங்க வருங்க. இப்போ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1857 இருந்து சுதந்திரம் வாங்கும் வரைக்கும் நீ நல்லா தெரிஞ்சிருக்கணும். புரியுதுல? இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை மட்டும் சொல்றேன். அப்போ 1857 டு 1947 வரைக்கும் இருக்கும், நான் 50 வரைக்கும் கொடுக்குறேன். புரியுதுல உனக்கு? இது வரைக்கும் நீ முழுமையா படிக்கணும். அதிகபட்சமான கொஸ்டின் இங்க தான் வரும். 1857 டு 1915 அதுல இருக்கக்கூடியதுல இருந்து அதிகபட்ச கேள்விகள் வரும். நோட் பண்ணிட்டீங்களா? இங்க வருங்க. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம நேஷனல் லீடர்ஸையும் படிக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரோட ஃபுல்லா படிக்கணும்,
அதுக்கடுத்து பகத்சிங் ஃபுல்லா படிக்கணும். பாரதியார், வஉசி, சுப்பிரமணிய சிவா, யார் யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ நேஷனல் லீடர்ஸ் முழுமையா சிலபஸ்ல படிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை கொடுத்திருப்பான். அண்ட் என்னன்னு கொடுத்திருக்கான்? அதர்ஸ். புரியலையே? அப்ப எல்லா தலைவர்களும் நீ படிக்கணும். சார் எல்லா தலைவரையும் படிக்கணும்னா விடிஞ்சிருமே சார். இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் அட்மிட் பண்ணி கேட்கலாம், சரிங்களா? அது ஒன்றும் தப்பு கிடையாது. இஃப் எனி டவுட்ஸ் அட்மிட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் கொஷின் கேட்கலாம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எல்லா தலைவரையும் படிக்க முடியாது, அப்போ என்ன சார் பண்ணலாம்? இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. 2023க்கு அப்புறமா கொஷின் பேப்பர் பார், ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதில் என்னென்ன நேஷனல் லீடர்ஸ் பேர் வந்தாவே சரி, அவங்க ஃபுல்லாக படிச்சுக்கோ. சொல்றது புரியுதா? 2023க்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் பாரு. அதுல ஏதாவது நேஷனல் லீடர்ஸ் மென்ஷன் பண்ணி வந்திருக்கும் இல்லையா, அவங்க பேரை மட்டும் ஒரு A4 ஷீட்ல எடுத்து எழுதுங்க. அந்த நேஷனல் லீடர்ஸை மட்டும் ஃபுல்லா படிச்சுட்டு போயிடு. சொல்றது புரியுதா? அப்ப ஏன் அப்படி படிக்கணும்னா, இப்போ நடந்த குரூப் 2ல என்ன கேட்டான்? காங்கிரசின் முதல் மாநாடை கேட்டான். கரெக்டு தானே? WC பானர்ஜி, அதுக்கு பதில் SN பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜின்னு பேர் போட்டு கேட்டான் இப்போ நடந்த குரூப் 2ல. அப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி பத்தி நம்ம ஃபுல்லா படிச்சுக்கணும். அவரது கேள்வி எங்க இருந்தானா கேட்கலாம். அப்ப அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல கட்டாயம் அவர் கேட்பாங்க இல்லையா? அப்ப அவரோட நியூஸ் பேப்பர் என்ன? சுரேந்திரநாத் பானர்ஜி யாரு? என்ன நியூஸ் பேப்பர் எழுதினார்? ஆல்ரெடி படிச்ச நபர்கள் யாராவது தெரிந்திருந்தால் சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. புது நபர்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெங்காலி. பெங்காலி. அப்ப பெங்காலி என்ற பத்திரிகை எழுதியதற்காக கைது செய்யப்பட்டார். நியூஸ் பேப்பரை எழுதியதற்காக கைதான முதல் நபர் அவர்தான். அப்போ ஒரு நியூஸ் பேப்பரை எழுதியதற்காக கைதான முதல் இந்தியன் அப்படின்னு யாருக்கிட்ட யாரை போடணும்? சுரேந்திரநாத் பானர்ஜி. அப்ப அடுத்த கொஸ்டின் பேப்பரில் இதை கேட்கலாம். கரெக்ட் தானே? வங்காளத்தை சேர்ந்தவர் இவர். அப்ப வங்காளத்தின் அமைதியின் தந்தை யாருன்னு கேட்ட இவர் தான். வெறும் அமைதியின் தந்தை யாருன்னு கேட்டாதான் யாரை போடுவ? திலகரை போடுவ. வங்காளம், வங்காளம் பெங்கால், பெங்கால்ல த ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்டட் யாருன்னு கேட்டான் யாரை போடணும்? சுரேந்திரநாத் பானர்ஜியை போடணும். அப்ப இந்த மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ல கேள்விகள் வரலாம். அப்ப நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ல நேஷனலிஸ்ட படிச்சுக்கணும். புரியுதா? அப்ப சுரேந்திரநாத் பானர்ஜி உனக்கு ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இப்போ. அப்ப கொஸ்டின் பேப்பர் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் பேர்ல இருந்து அடுத்தடுத்த கேள்விகள் என்னமா வரலான்றது தெரியும். கரெக்ட் தானே? அப்ப அவங்க அதுல இருந்து ஃபுல்லா எடுப்பாங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? 2 பாயிண்ட். என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? பத்திரிகை எழுதியதற்காக கைதான முதல் இந்தியன், வங்காளத்தின் அமைதியின் தந்தை. வெறும் அமைதியின் தந்தைன்னு கேட்டாதான் நீ திலகரை போடுவ. நான் வங்காளம்னு சொல்றேன். வங்காளத்தில் அமைதியின் தந்தை யாரு? சுரேந்திரநாத் பானர்ஜி, ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் பெங்கால். சுரேந்திரநாத் பானர்ஜி வேணா எழுதிக்கோ, இதெல்லாம் முக்கியமான கேள்விதான். அப்ப ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் பெங்கால். வங்காளத்தின் அமைதியின் தந்தை என அழைக்கப்படுபவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. இவரால் உருவாக்கப்பட்ட சங்கம் என்னன்னு கேட்கலாம். அசோசியேஷன், இந்தியன் அசோசியேஷன் உருவாக்கினார் இல்லையா, அதை கேட்கலாம். அப்போ அவர் பேர்ல இருந்து இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா அப்ப அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க? அவரை பத்தி சுத்தி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. அவ்வளவுதான். புரியுதா? காமராஜரை பத்தி ஒரு கொஸ்டின் வந்துருச்சா, அப்ப அடுத்த கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணணும்? நம்ம காமராஜரை பத்தி ஃபுல் டாபிக் படிச்சு வச்சுக்கணும். புரியுதா இல்லையா? குலக்கல்வி திட்டத்தை ரத்து செஞ்சாரு, ராஜாஜி கொண்டு வந்தது. அப்ப எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் முழுமையா. புரியுதுல? அப்ப கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் முக்கியம். கரண்டா என்ன போகுதோ நம்ம அதை பிடிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். புரியுதா? ஏனோ தானு படிக்க கூடாது. சொல்லுங்க. என்னம்மா? அசோசியேஷன் நேம் சொன்னீங்களா? இந்தியன் அசோசியேஷன், இந்தியன் அசோசியேஷன், இந்தியன் சங்கம் சுரேந்திரநாத் பானர்ஜியால் உருவாக்கப்பட்டது 1876. 1876 இந்தியன் அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்ட்ஸ் பை சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆனந்த் மோகன் போஸ், 2 பேர். மற்றும் ஆனந்த் மோகன் போஸ்.
நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு தலைவரோட பேர் எடுத்துக்கிட்டா நம்ம எங்கெங்கெல்லாம் போறோம் பத்தியா, அப்படியே புடிச்சிட்டு போயிட்டே இருக்கோம் பத்தியா. கரெக்டு தானே? அப்போ நம்மளுக்கே இந்த யோசனை வருது அப்படின்னா கொஷின் பேப்பர் எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த யோசனை வராதா? என்னைக்குமே உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்பவுமே யோசிக்காதீங்க, கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க இது எப்படி எடுக்கலாம். அப்ப கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க இந்த டாபிக் பார்த்துட்டாங்கன்னா அந்த கேள்வி இந்த ஆங்கிள் இருந்து எடுப்பாங்க. அப்படி திங்க் அவுட் பண்ணி 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 நம்ம எழுதணும். நாங்களுமே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டாபிக்மே முடிஞ்ச உடனே உங்களுக்கு அதில் வந்து என்னென்னலாம் கேள்விகள் முக்கியன்றதை ஹைலைட் பண்ணி வர புக்கில் போட்டு வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நம்ம புக்கை தாண்டி வராது. நான் அதிகபட்சம் நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணுவோம், அப்படியே அதில் பயணம் தான் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு எக்ஸாம் இதுக்கப்புறம் வந்ததுன்னா நீ அதை பார்த்தோன்னா தெரிஞ்சிடாதா கேள்வி வந்திருக்கா இல்லையான்னு. ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கேருந்து இவ்வளோ வந்திருக்கு, இங்கேருந்து இவ்வளோ வந்திருக்கு, அது இவ்வளோ வந்திருக்குன்னு. நீ புக்கை வாங்கி திறந்து பார்க்கும்போது ஆமாம் இங்கே இருக்கிறது கொஷின் பேப்பரில் இருக்கே, இங்கே இருக்கிறது கொஷின் பேப்பரில் இருக்கே, அதை பார்த்தா உனக்கு தெரிஞ்சிடாதா? கரெக்டு தானே? அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நேஷனல் லீடர்ஸ் ரொம்ப முக்கியமானது. கொஷின் பேப்பரில் கம்பல்சரி அவங்கள பற்றி சுற்றி 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 எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியணும். அப்போ வஉசி, ஜவஹர்லால் நேரு ஒரு ஒரு ஆளாக நீ முழுமையாக பார்க்கணும். புரியுதுல? நம்ம இந்த சிலபஸ்லாம் நம்ம படிக்கிறோம், பட் நம்ம சிலபஸ்ல இருக்க கடைசி வார்த்தை யாரும் படிக்க மாட்டாங்க. என்னது இது? கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். கரண்ட் அஃபேர்ஸ்னா என்னப்பா? நியூஸ் பேப்பர்ல என்னெல்லாம் வந்திருக்கு, கரெக்டு தானே? அப்போ இந்த ஒரு வருஷத்துல இருக்கிறது மட்டும்தான் கேட்பாங்களான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். அவங்க எந்த வருஷத்துல இருந்தாலும் கேட்கலாம். ஆனா நம்ம படிக்கக்கூடிய 1 இயர் நோட்டிபிகேஷன் முன்னாடில இருந்து டில் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய 1 இயர்ல இருக்கிறது நம்ம படிக்கணும். புரியுதுல? சார் இந்த ஐஎன்எம்ல ஹிஸ்டரியிலாம் எப்படி சார் கேள்வி கேட்பாங்க? நல்ல கேள்வி தானே. இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்கு? ஒண்ணு அவ்வளவுதான். நேஷனல் லீடர்ஸ் பேர்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் ஓபன் பண்ணி இருந்தா அதை கேட்கலாம். இல்ல அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஏதாவது காயின்ஸ் வெளியிட்டு இருந்தா அதை கேட்கலாம். கரெக்டு தானே? இல்ல அவங்க சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு நிறுவனமும் அமைப்பு ஓபன் பண்றாங்க அரசாங்கம் அப்படின்னு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்ல அவங்க பேர்ல இருந்து ஏதாவது ஒரு திட்டம் வருதுன்னா கூட அதை கூட கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆக மொத்தம் இந்த சிலபஸ் இருக்கக்கூடிய வார்த்தையிலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்மளுக்கு கேள்விகள் உண்டு. புரியுதுல? அப்ப நம்ம தெரிஞ்சுக்க கூடியது 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதை நோட் பண்ணி வச்சுக்க ஓரமா. மினிமம் 1 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கொஸ்டின் பேப்பர்ல இது வருதோ இல்லையோ புக்ஸ் அண்ட் ஆத்தர் கம்பல்சரி வரும். கரெக்டு தானே? எது வருதோ இல்லையோ கம்பல்சரி புக்ஸ் அண்ட் ஆத்தர் வரும். நியூஸ் பேப்பர்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்கு. த இந்து, ஜி சுப்பிரமணியம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வரவும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு. மேட்ச்ல கேட்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் பேப்பர். புக்ஸ் அண்ட் ஆத்தர் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் உண்டு. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கக்கூடிய அளவு அதிகமாக இருக்கணும். கம்மியா படிச்சுட்டு வராம போறது இப்படி, அதிகமா படிச்சு எல்லாம் வர்றது இப்படி இருக்கு. அதிகமா படிங்க, உயரத்தை ஹையா வைக்கணும், லோவா வைக்க கூடாது. சொல்றது புரியுது இல்லையா? சார் நான் குரூப் 4க்கு மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், சார் நான் குரூப் 2க்கு மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் குரூப் 1க்கு மட்டும் தானே ஜாயின் பண்ணியிருக்கேன், அப்போ அதை மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நடந்த குரூப் 4ல கா வெங்கடேசன் புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்ததா, கேள்வி கேட்டானா? அப்ப அவங்களே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நீ அப்டேட் ஆகணும். அதிகமா படிச்சாதான் இப்ப எதனாவது கிடைக்கும். நம்ம குரூப் 1 லெவல்ல படிச்சா குரூப் 1 அடிச்சிடலாம், குரூப் 2மே அடிக்கலாம். கரெக்டு தானே? குரூப் 4 உனக்கு இன்னும் ஈஸியா தெரியும். இப்ப நாங்கெல்லாம் குரூப் 1 நல்லா படிச்சதுனால குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்ல வந்து எங்களுக்கு பார்க்க லட்டு மாதிரி தெரியுது. வந்த உடனே ஆன்சர் டிக் பண்ணி டிக் பண்ணி டிக் பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக தெரியுது எங்களை அந்த 100 மார்க் ஜிஎஸ். ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு படித்தாலும் இது ஈஸியாக தெரியுது. அதான் நீ கொஞ்சம் அதிகமாக அளவில் படி, சரிங்களா நான் சொல்கிறது. இப்போ கூட குரூப் 4ஓட ரிசல்ட்டை கட் ஆஃப்லாம் 155க்கு மேலே போட்டவங்க தான் ரிசல்ட் கிளைம் ஆயிருக்கு கொஷின்ஸ். புரியுதே இல்லையா? அப்போ காம்படிஷன் அதிகம், அதனால் நீ நல்லா படிக்கணும். பரவாயில்ல, நீங்கள் இப்போத்துலேருந்தே வந்தது ரொம்ப பெரிய விஷயம். சீரியஸாக தான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா பேட்ச் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்களும் என்ன பண்ணலாம், கரெக்டாக முழுமையாக படித்து புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டுட் வேணும் இல்லையா, டைம் கிடைக்கும். புரியுதா? இப்போ அப்படியே அடுத்து பாருங்க, இது மெயின்ஸுக்கானது.
மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மெயின்ஸ் எக்ஸாம்ல என்னது எழுதுறது. கரெக்டு தானே? அப்போ 10th 12th பப்ளிக் எப்படி எழுதுனீங்களோ அந்த மாதிரி எழுதணும் படிச்சு படிச்சு. அப்ப கொஷின் கொடுத்துருவாங்க. அப்ப அந்த கொஷினுக்கு அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய கேப்பை நம்ம கரெக்டா ஃபில் பண்ணி அழகா எழுதணும். கண்டென்ட் மூலியமா நம்ம கொடுக்கணும். புரியுதா? அதுதான் மெயின்ஸ் எக்ஸாம். அது பேப்பர் 2ல யூனிட் 1ல எத்தனை மார்க் வருது? மொத்தம் 100 மார்க் வருது. 250ல 100 மார்க் வருகிறது. புரியுதா? அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இது? அப்ப இதை முழுமையா நீ என்ன பண்ணணும்? படிக்கணும். என் சிலபஸ் பாருங்க, ஐரோப்பியர்கள் வருகை அதிலிருந்து இதுவரைக்கும் சிலபஸ். அப்போ ஐரோப்பியர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, முதல் ஆள் யாரு வந்தா? அப்ப கேள்வி, இப்ப நான் உனக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். போர்ச்சுகீஸின் தோல்வியை பத்தி ஒரு 10 மார்க்ல எழுதுன்றாங்க. போர்ச்சுகீஸோட டெட்லைனை பத்தி என்ன பண்ணுங்க, ஒரு 10 மார்க் கொஸ்டின்ல எழுதுங்கன்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு நீ எப்படி எழுதலாம், அப்ரோச் பண்ணலாம்? நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க, ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். போர்ச்சுகீஸின் தோல்விகள். மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து முதல்ல ஒரு கண்டென்ட்டா உள்ள எழுதிடலான்றீங்களா? ஓகே. ஓ, அப்படி எழுதலான்றீங்களா? ஓகே. நீங்க அப்படி எழுதலான்றீங்க. லாஸ்ட் போரு, அதுக்கப்புறம் எப்படி டெட்லைன் ஆனாங்க. நீங்க ஆன்லைன்ல யாராவது சொல்ல முடியுமாப்பா? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, தப்பு இல்லை. தப்போ சரியோ, நம்மளுக்கு நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா போதுமானது, அவ்வளவுதான். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் போர்ச்சுகீஸின் தோல்வியை ஒரு 10 மார்க்ல எழுதணும். நீங்க எப்படி எழுதுவீங்க? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அப்ரோச் பண்றீங்கன்னா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எழுதுவோம் சார். முதல்ல இன்ட்ரோடக்ஷன் போட்டுருவியா? சரி, அடுத்து பேசேஜ் கன்க்ளூஷன். ஓகே. அப்படியா? இதுல இன்னொரு மிக முக்கியமான கேள்விகள் நீங்க தெரிஞ்சுக்க கூடியது. சார் 10 மார்க்குக்கு அறிமுகம் போடலாமா வேணாமா சார்? இன்ட்ரோடக்ஷன் போடலாமா வேணாமா? 10 மார்க் கொஸ்டினுக்கு போடணுமா வேண்டாம்? 15 மார்க் போடணுமா? போடு. புரியுதா? போர்ச்சுகீஸின் தோல்விகள், அதற்கு காரணம் என்ன, இதான கொஸ்டின். கரெக்டு தானே? அப்போ போர்ச்சுகீசியர்கள் முதலில் எப்படி தோற்கடிக்கப்பட்டார்கள் சொல்லி ஃபர்ஸ்ட் எழுது. ஒரு 2 பாயிண்ட் இல்லை, அதுக்கு மேல எழுதாத. அதற்கு காரணம்னு போட்டு நீ எழுதுற தெரியுமா, ரீசன். அதுக்கு தான் உனக்கு மார்க். ஏன்னா கேள்வி அதுதானே, காரணம் தானே கேள்வி, தோல்விக்கான காரணம். அப்ப அதுல ஒரு 5-6 பாயிண்ட் எழுதுற பத்தியா, அதுக்கு தான் உனக்கு மார்க். அப்ப இங்க அறிமுகம்னு தேவை கிடையாது, கன்க்ளூஷன் தேவை கிடையாது. ஏன்னா கேட்டிருக்க கேள்வி போர்ச்சுகீஸின் தோல்வி, முதல் போர் 2ஆம் போரோட தோல்வியை போட்டு அது காரணம் என்ன எழுத ஆரம்பிக்க வேண்டியதுதான். உனக்கு சப்போஸ் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்தியாவில் அங்க வந்ததுனால இந்தியாவுக்கு என்ன தோல்வினால கடைசி ஒரு வார்த்தை சின்னதா எழுதி முடிச்சு விட்டுரு. அப்ப கொஷின் முழுமையா நெகட்டிவ், தோல்வி. கரெக்டு தானே? அப்ப நீ ஃபுல்லாத்தையும் என்னதான் எழுதணும், நெகட்டிவிட்டியிலே எழுதுற மாதிரி தான் இருக்கணும். இந்த தோல்வி காரணம் இது 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 இது. கரெக்டு தானே? அங்க போய் இந்தியாவுக்கு இவங்க வந்ததுனால இதாயிடுச்சு அப்படின்னு எழுதக்கூடாது. இப்ப கேட்ட கேள்விக்கேத்த விடை போர்ச்சுகீஸின் தோல்வியை மட்டும் தான் நீ எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோ. கிரிட்டிசிசம் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாதான் அதுல நீ எழுதலாம், என்ன வேணா எழுதலாம். புரியுதுல உனக்கு? அப்ப ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து இது வரைக்கும் சிலபஸ் காணப்படுது. நீ கேட்கலாம், சார் நம்ம பிலிமினரிக்கு காமிச்சிங்களே மேல, அதே மாதிரிதான் சார் எல்லாமே இருக்கு, அங்கே இருக்க மாதிரி எல்லாமே இருக்கு, அப்படியே இருக்கு, அதிகபட்சம் அதே தான். அப்ப நீ பிலிமினரியில என்ன படிச்சியோ அதை அப்படியே மெயின்ஸுக்கு படிச்சு கூடுதலா எக்ஸ்ட்ராவா படிப்போற லைட்டா கொஞ்சம், அவ்வளவுதான். அப்ப பிலிமினரி எக்ஸாம்க்கு என்ன படிக்கிறியோ அதே தான் மெயின் எக்ஸாம்க்கு என்ன பண்ண போற, நீ அப்ளிகேபிள் பண்ண போற, அந்த பேப்பருக்குள்ள எழுத போற, அழகுபடுத்த போற, அவ்வளவுதான். புரியுதா? இதான் என்னது, குரூப் 1ல இருக்கக்கூடிய மெயின்ஸுக்கான சிலபஸ். இப்ப அப்படியே அடுத்து பாரு, இது குரூப் 2 மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. குரூப் 2 தமிழ்நாடு குறிக்குது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வரலாறும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இங்க பாருங்க, சிலபஸ் பாருங்க, டாப் டு பாட்டம் நம்மளுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே பாருங்க தமிழ்நாடு பேஸ் பண்ணி எக்கச்சக்கமா வந்திருக்கும் பாருங்க, எல்லாமே தமிழ்நாடு தான். கரெக்டு தானே?
எல்லாமே தமிழ்நாடுகள். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தலைவர்களை நீ ஃபுல்லா படிக்கணும். கரெக்டு தானே? நேஷனல் லீடர்ஸ் ஃபுல்லா படிக்கணும் தமிழ்நாட்டில். அப்ப தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் சார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருநாதர் ஐயர் இருக்காரு. கரெக்டு தானே? எம்பிடி ஆச்சாரி இருக்காரு. வஉசி, பாரதியார், சுப்பிரமணிய சிவா, காமராஜர், ராஜாஜி, மாப்போசி, டிஎஸ்எஸ் ராஜன், எல்லா தலைவர்களையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப டாப் டு பாட்டம் முழுமையா நீ படிக்கணும் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. புரியுதுல? இதுக்கு தான் நமக்கு என்ன பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கா வெங்கடேசன் அதெல்லாம் பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இப்போ கூட குரூப் 1ல குரூப் 2ல ஒரு கேள்வி கேட்டாங்க. சரியா? 4 கட்சி கொடுத்து கேட்டாங்க, யாருக்குமே எதுவும் தெரியல. நம்ம ஆன்சர்ல நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும். இங்க ஓரமா எழுதுறேன் பாரு, ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும். சிலபஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கு. அப்போ ஆப்ஷனை பார்த்தா ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கு. அப்போ போடு கரெக்ட். சிலபஸ் நல்லா படிக்கணும் முதல் விஷயம். சொல்றது புரியுதுல உங்களுக்கு? சிலபஸ் தான், வேற எதுவும் கிடையாது. இது குரூப் 2க்கானது. இப்ப அப்படியே பாரு, இது 2A. இப்ப 2A முழுமையா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். புரியுதா? இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான். உனக்கு என்ன இருக்கும்? 5 ஆப்ஷன் இருக்கும் மெயின்ஸுக்கு. பிலிமினரிக்கும் அதே மாதிரி தான், மெயின்ஸுக்கும் 2A அதே தான். ABCDE இ ஆப்ஷன் எப்பவுமே பயன்படுத்தாத. சரியா? இந்த 4த்துல எதனா ஒன்று போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதே சிலபஸ் அதே தான். எவ்வளவு மார்க் வருது? 150ல 30. அப்போ 2 சப்ஜெக்டா நீ படிச்சிருப்ப தெரியுமா? அதெல்லாம் சேர்த்து 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 2Aல இருக்கு. இங்க பாரு, எட்டிங்க பாரு, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, அது தனியா இருந்திருக்கும் ஒரு யூனிட்டா. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே யூனிட்னு போட்டு 30 மார்க்னு கொடுத்துருக்கான். புரியுதா? அப்ப நீ குரூப் 1 படிச்சனா எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். உனக்கு சிம்பிள் லாஜிக் இதுதான். இப்ப குரூப் 4 பாரு, அதே தான் இருக்கும் பாரு. குரூப் 4 பாரு, 10 கொஸ்டின் வருதா? அதே தான் இருக்கும். கரெக்டு தானே? அப்போ உங்களோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்? குரூப் 1. குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சீங்கன்னா போதும், முழுமையாக முடிந்தது. சொல்றது புரியுதுல உங்களுக்கு? யாருக்காவது இந்த சிலபஸ்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் படிக்கக்கூடியதுல என்ன புக்கு படிக்கணும்னு எனக்கு தெரியல சார், அதே மாதிரி இல்லாமல் என்ன இது பண்ணணும்னு தெரியல, எப்படி எழுதணும் நோட்டுன்னு தெரியல, ஏதாவது சந்தேகம் இருக்கா? No, சார் சார் சொல்லுங்கம்மா. சார் இப்ப குரூப் 4 1 and 2 ப்ரிலிமினரி சேம், ஆனா மெயின்ஸ் மட்டும் வேற வேற வருங்களா சார் சிலபஸ்? ஆமாம்ப்பா. இப்ப இங்க சிலபஸ் முக்காவாசி அதான் பாருங்க, முக்காவாசி அதான் இருக்கும். சில டாபிக் மட்டும் ஆட் ஆகும் மெயின்ஸ்ல, வேற எதுவும் கிடையாது. அப்ப நீங்க பிலிமினரி படிக்கும் போது நோட்ஸ்ல அழகா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மெயின்ஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா வித்தியாசம் அவ்வளோ அளவுக்கு வேறுபடாது. புரியுதுங்களா? ப்ரிலிமினரிக்கு நீங்கள் படிக்கக்கூடியது தான் மெயின்ஸுக்குமே டாபிக் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் ஆகிருக்கும், அவ்வளவுதான். அந்த ஆட் ஆன் ஆன பகுதியை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுறோம், சும்மா சொல்கிறேன், எழுதி முடிச்ச அன்றைக்கே ஆன்சர் கீ பார்த்துட்டு நம்மளுக்கு மெயின்ஸ் வந்துருமா வராதான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் என்னென்ன டாப்பிக்லாம் வித்தியாசமாக இருக்குது அந்த டாப்பிக்கை முதல்ல படித்து முடிச்சிடணும். அதை முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ப்ரிலிமினரியில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த டாப்பிக்கை திரும்ப படித்து அழகாக எழுத ஆரம்பிச்சா முடிஞ்சது. அப்போ நம்மளுக்கு இதான் கண்டென்ட். புரியுதா? வேறப்பா வேற ஏதாவது சந்தேகம் இதில்? no, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் அப்புறம் வந்து இந்த மெயின்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு தெரியாது, ஸோ அது மட்டும் நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி கத்துக்கும் போது அது நீங்க கைட் பண்ணுவீங்களா சார்? ஆமாம்ப்பா. மெயின்ஸ் பேட்ச் ப்ரிலிமினரி பிசிஎம் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். 31லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், அக்டோபர் 2025லேருந்து. மெயின் ஃபோக்கஸே நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரிக்கு எவ்வளோ அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாக மெயின்ஸ் ரிட்டன் ப்ராக்டிஸ்க்கு அதிகத்துவம் கொடுக்குறோம். 161 டெஸ்ட்டு இது வரைக்கும் யாரும் வைக்காத அளவுக்கு நாங்கள் வச்சிருக்கோம். அப்போது ஒரு புதிய நபருக்கு மெயின்ஸ்னா என்னன்னு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். கரெக்டு தானே? அப்போ மெயின்ஸ் எப்படி நீ எழுதணும்னு சொல்லி கொடுக்கணும். கரெக்டு தானே? எல்லாமே இங்கே வழங்கப்படும். அது மட்டும் இல்லை, ஒரு 10 மார்க் எப்படி எழுதணும்னு உதாரணத்துக்கு நாங்கள் வேணா ஒன்று எழுதி காட்டுறேன். 15 மார்க் ஒன்று எப்படி எழுதணும்னு உதாரணத்துக்கு அகாடமி சார்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம், எழுதி கூட உங்களுக்கு காட்டுவோம்.
அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் நீ எப்படி எழுதுறேன்னு நான் சொல்லி கொடுத்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு நீ எழுதுவீங்களையா, நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது தப்பு இருக்கா, அதை நீ வேற விதமா எப்படி எழுதலாம். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியும், பர்சனலா மென்டர்ஷிப் கொடுத்த மாதிரி ஆயிடும். உங்களுக்கு என்ன ஆயிடும், தப்பு எங்கெங்கெல்லாம் பண்றியோ அது சரி செஞ்ச மாதிரி ஆயிடும். புரியுதுல, எல்லாமே வழங்கப்படும். அதுக்கப்புறம் மெயின்ஸ்ல சின்ன சின்னதா ஆரம்ப கட்டத்தில் 3 லெவலா வச்சிருக்கோம், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் 1ல உனக்கு மெயின்ஸ்னா என்ன, நீ என்ன பண்ண போற, நீ எப்படி எழுதுறன்றத பார்க்க போறோம். லெவல் 2ல முழு கண்டென்ட் உனக்கு என்ன பண்ண போறோம், சொல்லி கொடுத்துருப்போம், நீ படிச்சிருப்ப பிலிமினரியில. அப்ப அதை முழு கண்டென்ட் லெவல் 2ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். லெவல் 3ல என்ன பண்ண போறோம்னா ரிட்டன் ப்ராக்டிஸை வேகமாகவும் வித்தின் ஏ டைம்குள்ள முடிக்கணும் இல்லையா. 250 மார்க் இல்லையா மீன்ஸ், அந்த டைமுக்குள்ள முடிக்கக்கூடியதை நாங்கள் என்ன பண்ண போறோம், உனக்கு ஸ்பீடப் பண்ண போறோம். அப்போ இந்த அழகா கொஞ்சம் கொஞ்சமா போகக்கூடியதை நீ கத்துக்கிட்டா போதுமானது. அழகா வரக்கூடிய குரூப் ஒன்று என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம். நாங்கள் வித்தின் ஏ கைடன்ஸோட இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாஃப்மே கைட் பண்ணுவாங்க. இப்போ ஏன் நான் வந்து என் சப்ஜெக்ட் கைட் பண்றேன்னா, இப்போ நீங்க எப்படி மெயின்ஸ் எழுதணும்னு சொல்லி தரேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் கைட் பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள்? ஓகே சார். இப்போ குரூப் 1 இன்டர்வியூ ப்ராசஸ் கொண்டு இங்க வழங்கப்படும். எஸ், வகுப்பு நடக்கும்போது எப்படி சார் பை லாங்குவேஜில் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, கிளாஸ் ஒவ்வொன்றுமே ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொரு ஆளுமே பைலிங்குவல் நடத்துவாங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்டாஃப்மே நடத்தும் போது கட்டாயமா பிபிடியை போட்டுருவாங்க, இங்கிலீஷ் தமிழ்லையுமே ப்ராப்பராக வச்சிருவாங்க. உங்களுக்கு அழகா கிளாஸுமே சொல்லக்கூடியது இங்கிலீஷ் தமிழில் தான் சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ உங்களுக்கும் அழகா படிச்ச மாதிரியாச்சு, உங்களுக்கும் வகுப்பை பார்த்த மாதிரியாச்சு. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே அதற்கான என்ன எடுத்தோமோ அதுக்கு நோட்ஸும் உங்களுக்கு வழங்கப்படும். அதால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வேற ஏதாவது கேள்விகள்? இந்த நோட்ஸ் எப்படி சார், மெட்டீரியலா ஹார்ட் காப்பியா வந்துருங்களா சார்? ஆஃப்லைன்ல இருந்தீங்கன்னா கொடுத்துருவாங்க கையில, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்களும் அவங்க அனுப்பிவிடுவாங்க. ஓகே சார். ஆஃப்லைன் அண்ட் புக்ஸும் கொடுத்துருவீங்களா சார்? புக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம்ப்பா. பிலிமினரிக்கான தனி புத்தகமும் மெயின்ஸுக்கான தனி புத்தகமும் வழங்கப்படும். அப்போ ஓகே சார். பிலிமினரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ன்றதுனால மெட்டீரியல் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மெயின்ஸை பொறுத்த ரிட்டன் ப்ராக்டிஸ்ன்றதுனால கண்டென்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான மெயின்ஸ் புத்தகம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதையும் கொடுத்துருவோம். பிலிமினரிக்கு செப்பரேட், மெயின்ஸுக்கு செப்பரேட். வேற ஓகே சார். சந்தேகம் இருக்கா? சார் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் தனியா எடுப்பீங்களா இல்ல இதோடய ஜாயின் பண்ணி எடுப்பீங்களா சார்? கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் தனியாகவும் எடுப்போம். ஒவ்வொரு வாத்தியாரும் எடுக்கும் போதும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணியும் எடுத்துருவார்கள். இப்போ நான் பாலிட்டி எடுக்கிறேன்னா, இப்போ பாலிட்டி நான் எடுக்கிறேன்னா அந்த பாலிட்டியில இப்போ அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயில் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மசோதா போட்டிருக்காங்களா, 30 நாளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை தூக்கக்கூடிய ஒரு மசோதா இப்போ போட்டிருக்காங்க. அப்போ அதையும் நான் சேர்த்து எடுத்துடுவேன். இப்போ பாலிட்டியில் சமீபமாக 106வது அமெண்ட்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ 107 ஏதாவது போடுறாங்களா, அதையும் சேர்த்து எடுத்துடுவேன். அப்போ சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி வராங்களா, புதிய உயிரினம் ஏதாவது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதையும் சேர்த்து உள்ள எடுத்துருவாங்க. அதுவும் எடுத்துருவாங்க. தனியாகவும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வும் வழங்கப்படும், தொகுப்பு வழங்கப்படும். தொகுப்புனா இந்த மாதம் முழுவதும் என்ன நடந்ததோ அதோட தொகுப்பும் வழங்கப்படும். கரண்ட் அஃபேர்ஸ், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அளவுக்கு சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அவ்வளோ அளவு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ரொம்ப முக்கியம். நல்ல கொஸ்டின். வேற வேற ஏதாவது சந்தேகங்கள்? இது சின்ன சந்தேகமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேட்கலாம். ஒரு சின்ன சந்தேகம் ஏதாவது ரொம்ப சின்ன மைன்யூட்டான டவுட்டாக இருந்தால் கூட கேட்கலாம். மைன்யூட் டவுட்ஸ் சார் ஆன்லைன். அகாடமி புக்ல வந்துட்டு ஸ்கூல் புக்ஸோட டீடைல்ஸும் கவர் ஆகிருங்களா சார்? இப்போ இங்கே வருங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்ல கேள்வி. எல்லாமே கவர் ஆகிடுமா சார்? இப்போ நான் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் சார். இப்போ உதாரணம் இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எடுத்துருக்கேன். அப்போது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, அப்போ காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் எங்கே இருக்கோ அது கம்பைல் ஆகிடும். ஆத்தரைட் புக்ஸில் காங்கிரஸ் 3 ஆத்தரைட் புக்ஸ் வரனா அதில் இருக்க எல்லாம் கம்பைல் ஆகி தான் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். இப்போ இதை தாண்டி கேள்வி வெளியே வரும்னு நினைக்கிறேன், வர வாய்ப்பே கிடையாது. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஏதாவது காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுவும் உள்ளே சேர்த்து போட்டுருவோம். அப்போ இதை தாண்டி கேள்வி வெளியே வரும், துளியல கூட வாய்ப்பு இருக்காது. ஸ்கூல் புக்கும் கவர் ஆன மாதிரி ஆகிடும், உனக்கு ஆத்தரைட் புக்ஸும் கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், இந்த ஒரு புக்கை படித்தா போதுமா இருக்கும்.
அப்போ மாடர்ன் இந்தியாவா இந்த ஒரு புக், புரியுதா? சயின்ஸா இந்த ஒரு புக். அப்போ நீங்க என்ன பண்ண போதும், அந்த ஒரு புக்கை மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பழகணும், ரொம்ப முக்கியம். டெஸ்ட் எழுதி பழகுனீங்கன்னா போதுமானது. வேற வேற ஏதாவது சந்தேகம்? எனக்கும் அதுதான் சார். சோ மெனி புக்ஸ் படிக்கும் போது நம்மளுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும், அதனாலதான் சார். ஆமா ஆமா, ஃப்ரெஷ். அதேதான். கரெக்ட். நியூ ஸ்டூடெண்ட் இப்போ தான் நீங்க ஃப்ரெஷ்ஷா வரீங்க, 6ல இருந்து 12 புக் பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியும், கரெக்ட் தானே? அப்புறம் திடீர்னு ஒரு ஆத்தரிக் புக்ஸ் எடுத்தீங்கன்னா இது எப்படி படிக்கணும், எப்படி அதை அணுகணும்னு தெரியாது, கரெக்ட் தானே? நாங்க எல்லாம் சேர்த்து தான் தொகுப்பு போட்டிருக்கோம். அப்ப நம்ம ஒரு புக்கை எடுக்கிறீங்க, ஸ்டாஃப்ஸ் வந்து அதை முழுமையா கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு கதையும் நல்லா புரிஞ்சிடும். அப்போ புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புக்கை திறந்து நாங்க எடுத்த அந்த 4-5 பேஜ் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அப்போ முடிஞ்ச உடனே நான் டெஸ்ட் வைக்க போறோம், கரெக்ட் தானே? டெஸ்ட் வைக்க வைக்க நீ எழுத 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 இன்னும் நல்லா புரிஞ்சிடும். அதனால நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது, கரெக்ட் தானே? வேற எஸ் சார். இங்க புக்கோட ஓகே கண்டென்ட் சார். இங்கிலீஷ்ல இருக்குமா தமிழ்ல இருக்குமா, இது ஒரு நல்ல கேள்வி. இங்கிலீஷ் மீடியத்துக்கான தனி புத்தகம், தமிழ் மீடியத்துக்கான தனி புத்தகம். இப்போ நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புத்தகம், தமிழ் மீடியம் ஜாயின் பண்றீங்கன்னா தமிழ் மீடியம் புத்தகம். அப்போ ப்ரிலிமினரிக்கும் வழங்கப்படும், மெயின்ஸுக்கும் வழங்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மெயின்ஸை பொறுத்த வரைக்குமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால நாங்க என்ன பண்றோம், டில் டேட் வரைக்கும் அப்டேட் பண்ணி தான் எடுக்கிறோம். புரியலையா உங்களுக்கு? டில் டேட் வரைக்கும். இப்போ திடீர்னு ஒரு சட்டம் இப்போ வந்திருக்கு, அமெண்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ்ல ஒரு அப்டேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த அப்டேட் கொண்டு போட்டு தான் என்ன பண்ணிருக்கோம், மீன்ஸ் புத்தகமும் இருக்கும். அவ பிலிமினரிக்கு டில் டேட் வரைக்கும் அப்டேட் பண்ணி தான் புக் இருக்கும். சரிங்களா? அதனால ஒன்றும் இப்படி தேவையில்லை. அப்போ நம்மளோட வேலை என்னன்னா, அழகா அதை படிச்சு அழகா டெஸ்ட் எழுதி அழகா எழுதி பார்த்து வாத்தியார் சொல்லக்கூடிய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணா போதும். அது கொஞ்சம் என்னன்னா, இந்த புதுசா வரவங்களுக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது கரெக்டா என்ன ஆயிடும், அந்த பிடிப்பு வந்துடும். அந்த பிடிப்பு வந்துருச்சுன்னா நீங்களே பிடிச்சிட்டு போயிடலாம். அந்த ஒரு லைனப். வேற ஏதாவது படிப்புல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த 1 to 2 டெஸ்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒன் டெய்லியும் டூ இருக்குன்னு சொல்லுங்க. 1 to 2 டெய்லியும் டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஓகே. அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி நம்ம முன்னாடியே கொஸ்டின் கொடுத்துருவீங்க, அந்த டைம்ல நம்ம எழுதுறதா எப்படி? மேம், உங்களுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5:30 வரல உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மெயின்ஸ்க்கான கிளாஸ் நடக்குது. அதுக்கான நோட்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே தந்துடும். ஆஃப்லைனில் இருந்தால் உங்களுக்கு அதுக்கான நோட்ஸ் தந்துடும். உங்கள் வேலை என்ன? கிளாஸை கவனிக்கிறது, மெயின்ஸ்க்கான கிளாஸ். அதுக்கான நோட்ஸை போய் வீட்டில் நீங்கள் படிக்கணும், அன்னைக்கே படிக்கணும். அதுக்கு அடுத்த நாள் ப்ரிலிம்ஸ் கிளாஸ் இருக்கும் காலையில். மதிய டைமில் லஞ்சு முடிச்சுட்டு 1 to 2 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டெஸ்ட் இருக்கும். அதுதான் மெயின்ஸ்க்கான டெஸ்ட், டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். நீங்கள் வந்து 110 டெஸ்ட் இந்த மாதிரி லெவல் 1ல் எழுதுவீங்க. வேற ஏதாவது இருக்குங்களா எக்ஸாம் சம்மந்தமா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே எடுப்போம். கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியாக, இப்போ எப்படி இங்கிலீஷ், பாலிட்டி, தமிழ், ஹிஸ்ட்ரி எதுக்கு தனியாக நம்ம கிளாஸ் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி கிளாஸ் இருக்கும்னா தனியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு மந்த் ஒரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா அந்த ஒரு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி த்ரைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணோம்னாவே என்னது நமக்கு போதுமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, டெய்லி வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் சிலபஸை பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் அதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் அந்த இயர் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம படிக்கணும். ஒரே நாளில் நம்ம 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸை நான் ஒரே நாளில் படிச்சிருவோம் அப்படின்னா முடியாது. ஓகே, இதுக்கான கிளாஸஸும் நடக்கும், அது இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். மந்த்லி கம்பைலேஷனுமே இருக்கும், 3மே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா எக்ஸாம் ரிலேட்டடாக? லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 பற்றி நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, சார் உங்களுக்கு சப்ஜெக்ட் இப்போ ஹேண்டில் பண்ணுவார். எக்ஸாம் எழுதுற வரைக்கும் கைட் பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க.
எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் கைட் பண்ணுவோம். முடித்ததுக்கு அப்புறம் அதற்கான ஆன்சர் கீயும் வந்தது வரைக்கும் கைட் பண்ணுவோம். புரியுதா? ஒன்ஸ் நீங்க பிசிஎம் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 இயர் வரைக்குமே கரெக்டா அந்த பேட்சுக்கான லெவலு வேலிடி வந்து 3 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் இருக்கு. புரியுதா இல்லையா? அப்போ ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல் அட்டம்ப்ட்லேயே நம்ம முழு ஃபோக்கஸ் கொடுத்துருவோம். நம்மளோட ஃபோக்கஸ் மட்டும் இல்லாமல் முழு அளவுக்கு எனர்ஜிக்கும் கொடுத்துருவோம். சப்போஸ் இஃப் எனி நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் 2 வருஷமும் இருக்குது. புரியுதா? நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக தான் நினைக்கணும். ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஷேட் பண்ண போகிறது ப்ரிலிமினரி என்னது 5 ஆப்ஷனில் எதனா ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். அதில் லாஸ்ட் ஆப்ஷனை பயன்படுத்திடாதீங்க. 4 ஆப்ஷனை மட்டும் பயன்படுத்துங்க. அதில் ஏதோ ஒன்று ஷேட் பண்ண போகிறோம். பாசிட்டிவாக இருந்தால் கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், தெரியாத கேள்வியுமே ஏதோ கரெக்டான இருக்கிற அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டு தானே? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவிட்டி ஆகட்டும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுவோம், ஐஎன்எம்ல ஒரு டாப்பிக்கை நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஒரு சின்ன டாபிக் நான் என்ன பண்ணுவோம், ஆரம்பிப்போம். நான் சொல்லிட்டேன், வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னாவே முதல்ல கதையை முழுமையா அப்சர்வ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கதையை முழுமையா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, கதையில நான் சொல்லக்கூடியதை நோட்ல எப்படி ஒரு டிவைட் பண்ணி பிரிச்சுக்கணும்னு சொன்னாங்களையா, அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம், அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எழுத நான் டைம் கொடுப்பேன், அப்படி எழுது. சொல்றது புரியுது இல்லையா? 3 விஷயத்தை நீ பண்ணணும். ஒயிட் போர்டு எடுத்துக்கிறேன், இங்க பாருங்க. கதையை நான் சொல்லணும் அப்படின்னா முதல்ல ஒயிட் போர்டில் நான் கதையை சொல்லி ஆகணும். உனக்கு பிபிடி ஷோ பண்ணி உனக்கு அப்டேட் பண்ணி ஆன்லைன் பசங்களுக்கும் காமிக்கணும். புரியுது இல்லையா? சரி, காங்கிரஸ் அப்படின்னா என்ன? முதல்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னா என்ன? ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இங்கே ஒரு ஒயிட் போர்டு எடுக்கிறேன்ப்பா. ஓகே, இங்க வருங்க, நல்லா பாருங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சரியா? முதல்ல காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்பு கிடையாது. புரியுதா? நம்ம இந்தியர்கள் முழுமையாக பிரிட்டிஷின் கட்டுப்பாட்டுல நம்ம இருந்தோம். அப்போ இந்தியர்கள் முழுவதும் யாரோட கட்டுப்பாட்டுல இருந்தாங்க? பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுல. அப்போ இந்தியர்கள் அனைவரும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாசம் 1884 அடையாறுல இருக்கக்கூடிய பிரம்ம ஞான சபையோட மீட்டிங் நடக்கும். பிரம்ம ஞான சபைன்றது ஒரு அமைப்பு. அந்த அமைப்போட மீட்டிங் நடக்கும். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஆண்டு இறுதிக்குள் கல்கத்தால கல்கத்தால நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு யார் யோசிக்கிறா? இந்தியன்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் யோசிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, டிசம்பர் மாசம் 1884 பிரம்ம ஞான சபையோட ஆண்டு மீட்டிங் அடையாறுல நடக்குது. அப்ப அடையாறுல நடக்கும்போது இந்தியன் தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த ஆண்டு இறுதிக்குள் கல்கத்தால நம்ம மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்தியர்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் உருவாக்குறேன்னு சொல்லி ஏஓயும் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் யூனியன் உருவாக்குறார். ஃபர்ஸ்ட் உருவாகும் போது இந்தியன் யூனியன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்தியன் யூனியன், இந்தியன் தமிழ்ல ஒன்றியம், இந்தியன் ஒன்றியம். அப்ப ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ன்ற வார்த்தை இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? காங்கிரஸ்ன்ற ஒரு வார்த்தை கிடையாது. என்னதான் இருந்திருக்கு? இந்தியன் யூனியன், ஒன்றியம், அது மட்டும் தான் இருந்திருக்கு. அப்ப ஏஓஎம் என்ன பண்றாருன்னா, அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ள தானே உண்டாக்க போறேன்னு சொன்னீங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா, 28 டிசம்பர் 1885 பம்பாயில இந்தியன் யூனியன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதுதான் ஸ்கூல் புக்ல
28 டிசம்பர் 1885 பம்பாயில இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாச்சுன்னு இருக்கும். ஆனா ஆத்தரேட் புக்ல தான் இந்தியன் ஒன்றியம்னு இருக்கும். புரியுதா? அப்ப நான் கிளாஸ் எடுக்கும் போது எதில் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? முழுமையா ஆத்தரேட் புக்ஸையும் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? அப்போ நோட்ஸ் மிஸ் ஆகாது, புக்ல மிஸ் ஆகாதுல்ல, அதான் நம்மளுக்கு வேணும். ஆமா. அப்போ இந்தியன் ஒன்றியம்னு உருவாக்கப்பட்டது 28 டிசம்பர் 1885 பம்பாயில் உருவாக்கப்பட்டது. அப்போ ஏஓஇம் தான் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தனா உருவாக்குறார். கரெக்ட் தானே? இந்தியர்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ அதை முழுமையாக நாங்க என்ன பண்றோம், இந்த அமைப்பு கொடுக்கணும்னு சொல்றார். இந்த பம்பாயில் நடந்த மாநாட்டில் முதல் எங்க நடந்ததுன்னா கோகுல் தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடந்தது. எங்க நடந்ததுன்னு கேட்கலாம்ப்பா. கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் இந்த மாநாடு நடந்தது பம்பாயில். அப்போ காலேஜுக்குள்ள நடந்திருக்கு. கரெக்ட் தானே? அப்ப எத்தனை பேர் சார் கலந்துக்கிட்டாங்க முதல் மாநாட்டில்? 70. யாரா சொல்ல முடியுமா? 72. 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். எல்லாம் யார் கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. கலந்து கொண்ட அனைவரும் யாரு? படித்த படித்த மற்றும் பிராமின்ஸ். என்னப்பா சொல்லுங்கப்பா, ஆன்லைன்ல ஏதோ சொன்னீங்க. சரி, நானே 72 பிரதிநிதிகளும் படித்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் அனைவரும் வக்கீல் தொழில் அதிகபட்சம் இருந்தவர்கள். சரிங்களா? அப்ப இதுல உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இருக்கக்கூடியது உயர்ந்த வகுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கலந்துருக்காங்கன்னு தெரியணும். தப்பா எடுத்துக்காது, கொஞ்சம் பாடமா பார்க்கணும். சரிங்களா? 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். இதில் 1/3 பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட். அப்ப 1/3 யாரு? ஜேர்னலிஸ்ட். ரொம்ப முக்கியமானது. நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. முதல் காங்கிரஸ் மாநாடு நடைபெறுகிறது. முதல் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானத்தை ரிசல்யூஷனை பாஸ் பண்ணது யாரு? ஜி சுப்பிரமணியம். அப்ப அது தமிழ்நாட்டை சேர்ந்து தமிழருக்கு பெருமலையா? அப்ப முதல் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றியவர் ஜி சுப்பிரமணியம். ஜி சுப்பிரமணிய ஐயர் ரொம்ப முக்கியமானதுப்பா இது. முதல் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றியவர். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ரிசர்வேஷன் வாஸ் பாஸ்ட் பை ஜி சுப்பிரமணியம். அப்ப நம்மளுக்கு என்னன்னா, முதல் விஷயம் நீ தெரிஞ்சுக்க கூடியது என்னன்னா, இந்தியான்னு வச்சுப்போமே. இங்க பாருங்கப்பா, இதான் இந்தியான்னு வச்சுப்போமே. இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல இருந்தது இல்லையா? அப்ப இந்தியாவை முழுமையாக கட்டுப்படுத்துறது பிரிட்டிஷ்ல வைஸ்ராய்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்தியாவை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியவர் யாரு? வைஸ்ராய். இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வச்சுப்போமே. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியாவில் இருக்க வைஸ்ராய்க்கும் பாலமாக இருப்பவர் தான் செக்ரட்டரியேட், அயலுறவு செயலாளர். அப்ப காங்கிரஸ் 85 உருவாச்சுல, அப்போ இந்தியாவில் யாரா வைஸ்ராயா இருந்திருக்கணும்ல? டஃப்ரின் பிரபு, லார்ட் டஃப்ரின் பிரபு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அயலுறவு செயலாளர் யாரா இருக்கணும் இல்லையா? கரெக்ட் தானே? அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஒன்ஸ் ஒன்று உருவாக்கப்படுகிறதுனா சுத்தி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், பார்க்கணும். அப்போ முதல் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இந்த அமைப்பை உருவாக்குனது தான் ஏஓஇம். கரெக்ட் தானே? அப்ப முதல் மாநாட்டை தலைமை தாங்கியவர் யாரு? உமேஷ் சந்திர பானர்ஜி. அப்ப முதல் மாநாட்டை தலைமை தாங்கியது லீட்ஸ் பை டபிள்யூ.சி. பானர்ஜி. உமேஷ் சந்திர பானர்ஜி. உமேஷ் சந்திர பானர்ஜி யாரு? ஃபர்ஸ்ட் லெட்டர். காங்கிரஸின் முதல் கிறிஸ்துவ தலைவர், ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் லீடர் ஆஃப் காங்கிரஸ். கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். முதல் தலைவர் யாரு காங்கிரஸுன்னு கேட்டா டபிள்யூ.சி. பானர்ஜி.
சரி, காங்கிரஸ்ன்ற பேர் அப்புறம் தான் உருவாச்சு. பட் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல அப்படி வராது இல்லையா? கரெக்டு தானேயா? அப்போ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யாருன்னு கேட்டா உமேஷ் சந்திர பானர்ஜி. புரியுதா? அது ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் லீடர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யாருன்னு கேட்டாலும் உமேஷ் சந்திர பானர்ஜி. புரியுது இல்லையா? அப்ப கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம். புரியுதுல? இந்த 72 பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா, இதுதான் நம்மளுக்கு இப்போ நடந்த குரூப் 4ல கேட்ட கேள்வி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணது. இந்த 72 பிரதிநிதிகள்ல 22 பேர் வந்து மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இங்க பாரு, மெட்ராஸ் மாகாணம்னா என்னன்னு தெரியும், மெட்ராஸ் பிரசிடென்சி எல்லாம் என்னன்னு தெரியும். மெட்ராஸ் மாகாணம்னா என்ன? இங்க வரையவா, இங்க வரைய நம்பரு. தமிழ்நாடு, இங்க கேரளா, கேரளா கொஞ்சம் பகுதி, கர்நாடகால கீழ் பகுதி, ஆந்திரா, ஒடிஷா, லட்சத்தீவு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது, மெட்ராஸ் மாகாணம். அதுக்கப்புறம் தான் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பிரிஞ்சு 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 போயிடுச்சு. புரியுதா? அப்ப மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்து மட்டும் 22 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா கா வெங்கடேசன் புத்தகத்தில் என்னன்னு இருக்கும், 21 பேர் இருக்கும். அப்போ மொத்தம் 72 பிரதிநிதிகள்ல 21 பிரதிநிதிகள் மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். நீங்க ஏன் சார் அதை கொடுக்கலன்னு கேட்காத. 22ன்னு ஸ்கூல் புக்ல இருக்கு, ஏன் சார் அதை கொடுக்கலன்னு கேட்காத. ஏன்னா குரூப் 4ல 21ன்னு வந்தது, கரெக்ட் தானே வந்தது. புரியுதா? அதனால நான் 21ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ மொத்தம் 72 பேர்ல 21 பேர் மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். அதுலயும் உனக்கு நல்லா கிளியரா தெரியணும்னா தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் எத்தனை பேரு, மெட்ராஸ் மாகாணம்னா என்னன்னு காமிச்சலையா, அப்ப தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் எத்தனை பேர்னா 16 பேர். இதுலயும் முதல் மாநாட்டில் முஸ்லிம்கள் கலந்து கொண்டார்களப்பா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சாலும் சொல்லுங்க. முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் முஸ்லிம் மக்களின் எண்ணிக்கை சொல்லுங்க. டுவெல்த் ஹிஸ்டரி புக்ல போட்டிருக்கோம் 2 நபர்கள். சூப்பர், ஆன்லைன்ல யாரோ சொன்னீங்க. புரியுதா? அப்பயோ இவ்வளவு அளவுக்கு நம்ம ஒவ்வொன்றுத்தையும் படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம ஒவ்வொன்றுத்தையும் எவ்வளவு அழகா படிக்கணும்ன்றத பாரு. இப்ப நான் எவ்வளவு விஷயம் சொன்னேன்னா திரும்ப நல்ல கதையை சொல்றேன், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ. நல்லா கதையை மட்டும் பாரு. டிசம்பர் மாதம் 1884 அடையார்ல என்ன நடக்குது, பிரம்ம ஞான சபை ஆண்டு விழா நடக்குது. டிஎன்பிசி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, 1884 பிரம்ம ஞான சபை ஆண்டு விடுதி நடக்குது இல்லையா, மீட்டிங் நடக்குதுல, யாரோட வீட்டுல நடந்தது? மீட்டிங் பிரம்ம ஞான சபை மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க, கரெக்டு தானே? தியோசோசட்டிக்கல் மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அது யாரோட வீட்டில் நடக்குதுன்னு நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ரகுநாதர் ராவ், ரகுநாதர் ராவ் இல்லத்தில் நடைபெற்றது. புரியுதா? இந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். புரியுதா? அப்ப டிசம்பர் மாதம் 1884 பிரம்ம ஞான சபை மீட்டிங் எங்க நடக்குது, ரகுநாதர் ராவ் இல்லத்தில் நடைபெறுகிறது. அப்ப தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன முடிவு எடுக்கிறாங்க, அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ள என்ன பண்றோம், கல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய அமைப்பு உருவாக்குறோம். அதை அறிந்து கொண்ட ஏஓயும் என்ன பண்றாரு, 28 டிசம்பர் 1885 பம்பாயில என்ன பண்றாரு, இந்தியன் ஒன்றியம், இந்தியன் யூனியன் ஒரு அமைப்பு உருவாக்குறார். புரியுதா? அப்போ உனக்கு தெரியணும், இந்தியன் யூனியன் ஒரு அமைப்பு உருவாக்குனது யாரு, கொஸ்டின் அப்படின்னு கேட்கலாம். இல்ல வெறுமா காங்கிரஸ் உருவாக்குனவர் யாருன்னு கேட்டாலும் ஏஓ இம்ம தான் நீ போடணும். புரியுதுல? அப்போ அந்த மாநாடு எங்க நடந்ததுன்னு சொன்னேன், கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில நடந்தது. முதல் மாநாட்டில் நடந்ததுல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் WC பானர்ஜி.
உமேஷ் சந்திர பானர்ஜி. யார் அவரு? முதல் கிறிஸ்டியன் தலைவர், முதல் கிறிஸ்துவ தலைவர். வெறுமா காங்கிரஸ் முதல் தலைவர் யாருன்னு கேட்டாலும் நீ அவரை தான் சொல்லணும். புரியுதுல? முதல் தீர்மானத்தை மாநாட்டில் நிறைவேற்றின பெருமை யாருக்கு சேரும்? தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழருக்கே சேரும். ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் முதல்ல தீர்மானத்தை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். தீர்மானம் தான் ஒன்றும் இல்லை, உறுதிமொழி மாதிரி. 72 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டில் நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணக்கூடாது, நாட்டுக்காக நம்ம என்ன வாங்கணும் வாங்கக்கூடாது, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். அப்ப நிறைவேற்றினார்னா எல்லாரும் முன்னாடியே உட்காந்து டிக்ளேர் பண்ணி வாசிச்சிருக்காரு அர்த்தம். கரெக்டு தானே? அந்த பெருமை ஜி சுப்பிரமணிய ஐயரே சேரும். அப்போ காங்கிரஸ் உருவாகும் போது இந்தியாவின் வைஸ்ராய் டஃப்ரின் பிரபு, அது உனக்கு தெரியணும். அப்புறம் செக்ரட்டரியேட்டா யார் இருந்தா? செக்ரட்டரியேட்டா யார் இருந்தா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், காங்கிரஸ் உருவாகும் போது அயலுறவு செயலாளராக இருந்தவர் யார்? படித்த நபர்கள் மட்டும் சொல்லுங்க ஐயா. என்னைக்குமே சரி, நாங்க கேள்வி கேட்போம். அந்த கேட்கக்கூடியது படித்த நபர்கள் மட்டும் பதில் பண்ணா போதும். புதிய நபர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்ப நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா மறக்காது இல்லையா உனக்கு? எக்ஸாம் அதே கொஸ்டின் பார்க்கும்போது ஆமா அன்னைக்கு கேட்டாங்க, அன்னைக்கு ஆன்சர் பண்ணாரு, கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுத்தாரு, அந்த ஞாபகம் வரும் இல்லையா? அது போதும். அதை வந்தா கான்ஃபிடண்டா கொஸ்டின் ஷேட் பண்ணுவில்லையா நீ? ஏவா பியா? அந்த ஆப்ஷன் போகாது. ஏ தான் கரெக்ட் போடு, ஷேட் பண்றீங்க இல்லையா? அதுக்காக தான் கேள்வி கேட்கறது. படிச்ச நபர்கள் மட்டும் ஆன்சர் பண்ணா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருப்பா? லார்ட் கிம்பெர்லி பானர்ஜி அவரு. சரியா? அவர் தான் அயலுறவு செயலாளராக இருந்தார். அவரு அயலுறவு செயலாளர். டஃப்ரின் பிரபு என்னவா இருந்தாரு? காங்கிரஸ் உருவாகும் போது வைஸ்ராயா இருந்தார். 72 பிரதிநிதிகள்ல 21 பேர் மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள், அதுல 16 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 2 பேரு முஸ்லிம் தலைவர்கள் காணப்பட்டார்கள் முதல் மாநாட்டில். 3இல் 1 பங்கு யாருதான் மாநாட்டில்? ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள். புரியுதா? அப்ப நீ கேட்கலாம், சார் இந்த 72 பேர்ல 21 பேர் மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்திருக்காங்களே சார், அப்ப இவ்வளோ ஓரளவு அதிகம் தானேயா? கரெக்டு தானே? ஓரளவு அதிகமான ஆட்கள் தானே? ஏன் சார் இவ்வளோ பேர் எண்ணிக்கையில சேர்ந்தாங்கன்னா, சென்னை மகாஜன சபை அப்படின்னு ஒரு சபை உருவாச்சு. சரியா? சென்னை மெட்ராஸ் மகாஜன சபை. மே 1884 உருவாயிருக்கும். இந்த சபையில இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் அனைவரும் போய் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த மாநாட்டில் கலந்திருப்பார்கள். அதனாலதான் கொஞ்சம் மெட்ராஸ் மாகாணத்தோட எண்ணிக்கை 21, 72 கொஞ்சம் அதிகமா தெரியுது உனக்கு. புரியுதுல? அப்ப இதுவும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொன்ன எல்லாமே உனக்கு புரியுதா? முதல் மாநாட்டில் என்னென்ன நிகழ்வு நடந்ததுன்னு தெரியுதா? அப்ப முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவரும் யாருதான்? படித்த நபர்கள். அதுல அதிகபட்ச ஆட்கள் யாருதான்? வக்கீல் தொழிலை தெரிந்தவர்கள், அட்வொகேட்ஸ். அப்ப இதுதான் உனது முதல் கட்டமான விஷயம். புரியுதுல உனக்கு? அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, காங்கிரசின் தந்தை அழைக்கப்படுபவர் யார்? ஃபாதர் ஆஃப் த காங்கிரஸ். முதல்ல உருவாக்கும் போது இந்தியன் ஒன்றியம், இந்தியன் யூனியன். அப்போ காங்கிரஸின் பேர் மாத்திட்டாங்கல்ல, அதுக்கப்புறத்துல காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்ல ஆரம்பிச்சது. சரியா? அவ காங்கிரஸ் உருவாக்கின சொல்லணும் ஏவோ இம். அவருக்கு உதவி செய்தவர் ஒரு ஆள் இருக்கார், அவரும் காங்கிரஸை உருவாக்கின தந்தை. காங்கிரஸை உருவாக்கின தந்தை 2 பேர் ஐயா. ஏஓ இம் ஒரு ஆள், இன்னொரு ஆளு வில்லியம் வெப்பர் பர்ன். புரியலையா? அப்ப அந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். அவ காங்கிரஸை உருவாக்கியவர், காங்கிரசின் தந்தை அழைக்கப்படுபவர்கள் யாருங்க? 2 பேரு, ஏஓ இம் மற்றும் வில்லியம் வெப்பர் பர்ன். வில்லியம் வெப்பர் பர்ன். புரியுதா? ஆனா யாருக்கும் வில்லியம் வெப்பர் பர்னை பத்தி ஒன்றும் தெரியாது.
அது அப்போ ஏன் சார் இது இவ்வளோ நாளாக நம்மளுக்கு தெரியல அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நாளாக நீங்கள் யாரும் இன்னும் அதை பழக்கப்படுத்தலை. அதை பழக்கப்படுத்த தான் நம்ம அகாடமி வரும். 6 to 12 புக்கை படினா நீ படிக்க மாட்டியா? படிக்க மாட்டேன். இந்த புக்கு ஆத்திரி புக்கை படுறானா படிக்க மாட்டியா? படிப்ப இல்லையா? கரெக்டு தானே? யார் கொடுத்தாலும் படிப்பாங்க. அந்த ரிசல்ட்டை கொண்டு போய் எப்படி விடணும், அதுக்கு தான் அகாடமி நாட்டுறது நம்ம. கரெக்டு தானேயா? அந்த வழியில் எப்படி போகணும், அப்போ அந்த வழிக்கு நம்ம போகிறதுக்கு யார் வேணும்? ஆசிரியர் வேணும். அப்போ நம்ம போகிற வழி கரெக்டா, அதை காமிக்க தான் நாங்கள் இருக்கோம். கரெக்டு தானே? அதுக்கு தான் நம்ம இன்ஸ்டியூட் நோக்கி வர்றது, வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு தெரியல. வில்லியம் வெப்பர் பெர்ன், புரியுதா இல்லையே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. காங்கிரஸ் முதல் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ புரியுதா? இப்போ நம்ம பிபிடியை பாருங்க. பிபிடியில் எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் போட முடியாது. கரெக்டு தானே? பிபிடியில் ஏன் காங்கிரஸ் உருவாச்சு அதோட பின்புலம் போட்டிருக்கேன். ஏன் காங்கிரஸ் உருவாச்சு? 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில் இந்தியா இருந்தது. இந்தியாவுக்கு ஒன்றும் கிடைக்கல. பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எல்லாம் பாதிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு எதுவுமே கிடையாது. கரெக்டு தானே? எல்லாம் பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ படித்த மிடில் கிளாஸ் பீப்புள் எஜுகேட்டட் என்ன பண்ணாங்க? ரிஃபார்ம்ஸை உண்டு பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரிட்டிஷ் வந்ததால் ஒரே ஒரு நிகழ்வு தான் நடந்தது. ஒரே ஒரு நிகழ்வு. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஆட்களுக்கு கல்வி வழங்கப்பட்டது பிரிட்டிஷ் வந்ததா. கரெக்டு தானே? ஆங்கில கல்வி. ஆங்கில கல்வி இந்தியாவில் நுழைஞ்சது. அப்போ கல்வி நல்லா தெரிஞ்ச நபர், ஏன் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு எங்களுக்கு அந்த உரிமை இல்லை கேட்பாங்க இல்லையா? கேட்பாங்கல்ல. அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு ரிஃபார்ம்ஸ், நிறைய சீர்திருத்தங்கள் வந்தது. சரியா? இப்ப அடுத்த பாருங்களேன். காங்கிரஸ் என்ற அமைப்பு இப்படி உருவாச்சு. கொடுத்துருக்கனா? கொடுத்துருக்கனா? நம்ம இப்ப என்ன பண்ணோம்? ஸ்லைடுன்றதுனால பேசிக் மட்டும் கொடுத்துருப்பேன். வருஷம் காங்கிரஸ் மாநாடு 28 31 வரைக்கும் நடக்கும் ஐயா. டில் டேட் வரைக்கும் அப்படிதான் நடக்குது. புரியுது இல்லையா? சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு வரை காங்கிரஸ்ன்றதெல்லாம் ஒரு அமைப்பு. புரியுதா? அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அப்படியே எல்லாமே மாதிரி படிப்படியா ஆரம்பிக்கும் போது டெவலப் ஆகி இதுவா மாறிடுச்சு. சரியா? அப்போ இப்போ வரைக்கும் காங்கிரஸ் மாநாடு எப்பதான் நடக்குது? டிசம்பர் 28 31 வரைக்கும் தான் நடக்கும். ஆண்டுதோறும் காங்கிரஸோட மீட்டிங் நடக்கும். காங்கிரஸ் உருவானது எப்போ? 1885ல. கரெக்டு தானே? அப்ப அடுத்த வருஷமா மாநாடு நடக்கும். அப்ப அதுக்கு அடுத்த வருஷமா மாநாடு நடக்கும். சப்போஸ் நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, புரியலையா? அந்த டைம்ல திடீர்னு மீட்டிங் போடணும்ல, அப்ப நடந்த ஸ்பெஷல் செக்ஷன், சிறப்பு மாநாடு. புரியுதா? இங்க ஒரு 85 ஏஓயும் பம்பாய் WC பானர்ஜி, அதுக்கு அடுத்து மொத்தம் 72 பிரதிநிதிகள். இவ்வளவுதான் இருக்கும். ஆனா நான் கதை எவ்வளவு சொன்ன பத்தியா? கதை எக்கச்சக்கமா சொன்னோமா? அதுதான் பிபிடிக்குமான கிளாஸுக்குமான வித்தியாசங்கள். புரியுதுல உங்களுக்கு? இதுல எல்லா ஸ்ட்ரக்சரும் கொண்டு வர முடியாது. ஆனா நோட்ஸ் நான் கொடுக்கும்போது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். புரியுதா? இப்போ நான் சொல்ற பாயிண்ட் எழுது. ஹெட்டிங் போட்டுக்கோ. நான் சொல்றது எழுதுங்க. இப்போ மெயின் பாக்ஸ்குள்ள வந்துருங்க. ஹெட்டிங் போடுங்க. என்ன பண்ணோம்? இந்தியன் ஒன்றியம், இந்தியன் யூனியன். ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நம்ம மெயினான பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன், கதையை நான் கொடுக்கல. சரியா? மெயினான பாயிண்ட், மெயினான பாயிண்ட்ஸ். 28 December 1885, Indian Union was established by AOM. 28 டிசம்பர் 1885 AOM ஆல் இந்தியன் ஒன்றியம் உருவாக்கப்பட்டது. கிளாஸ் எடுக்கும் போதும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எடுப்பேன், பாயிண்ட் சொல்லும் போதும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல சொல்லிடுவேன். புரியலையா? போத் நோட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்த பாயிண்ட் எழுதிக்க. எங்க நடந்தது? பம்பாயில் கோகுல்தாஸ்
தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி நடைபெற்றது. பம்பாயில் அடுத்த பாயிண்ட். கதை எல்லாத்தையும் எழுத தேவையில்ல, எக்ஸாம் என்ன வருமோ அதை மட்டும் எழுதினா போதும். பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி நடைபெற்றது. In Mumbai, the meeting was held in Gokuldas Tejpal Sanskrit College. In Mumbai, the meeting was held in Gokuldas Tejpal Sanskrit College. புரியுதா? அடுத்து முதல் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. First section leads by உமேஷ் சந்திர பானர்ஜி. உனக்கு புரியுதா நாங்க என்ன பண்றோம்னு? கிளாஸ் எடுக்கிறோம், கதையை சொல்றோம், நோட்ஸ் கொடுக்குறோம், நோட்ஸை கையிலையும் கொடுக்குறோம். இப்ப நீ எழுதுற தெரியுமா, இது உனக்கு ரிட்டன் பிராக்டிஸ். இப்ப நீ எழுதும் போது உனக்கு அந்த பாயிண்ட் மண்டையில உட்காருதா? உட்காருது இல்லையா? இப்ப கண்ணை மூட்டு காங்கிரஸ் எப்போ உருவாக்கப்படுதுன்னு கேட்டவங்களால சொல்ல முடியுமா? யார் தலைவர்னு கேட்டா WC பானர்ஜி சொல்ல முடியுமா? முடியுதா? அப்ப கட்டாயமான மெயின்ஸ்ல போய் திடீர்னு பாப்பர் கொடுத்து காங்கிரஸை பத்தி எழுத முடியுமா? இப்போ இப்ப நான் சொல்லிருக்கேன், இவ்வளத்தையும் எழுதினா கூட போதும், 10 மார்க் முடிஞ்சு போச்சு முதல் மாநாட்டில். புரியலையா? அவ்வளவுதான். இப்போ WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜின்னு பேர் எழுதுனீங்க இல்லையா, பிராக்கெட்ல எழுதிங்க முதல் கிறிஸ்துவ தலைவர், ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் லீடர். முதல் கிறிஸ்துவ தலைவர். எழுதுறீங்களா? அடுத்த பாயிண்ட். நான் சொன்ன முதல் மாநாட்டை தீர்மானத்தை நிறைவேற்றியவர் யாரு? ஜி சுப்பிரமணிய ஐயர். கரெக்ட் தானே? This section resolution was passed by ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்த மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர். புரியுதா? அடுத்த பாயிண்ட். 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 72 representative participated this section. 72 members can participate this section. 72 பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். அப்படியே கண்டினியூ எழுதுங்க. அதில் 21 பேர் மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். இந்த சார்ட் நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் 21 பேர் மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். பிராக்கெட்ல 16 பேர் தமிழ்நாடுன்னு எழுதிக்கோ. இன்னும் உள்ள அப்படியே கண்டினியூ எழுதிக்க. இங்கிலீஷ்ல 21 members are in மெட்ராஸ் பிரசிடென்சியல். மாகாணம்னா பிரசிடென்சியல். பிராக்கெட்ல 16 members are தமிழ்நாடு. புரியுதா? மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ள இருக்க தமிழ்நாட்டுல மட்டும் 16 பேரு. மெட்ராஸ் மாகாணம் என்பது எதுன்னு சொல்லுவேன். கேரளால கொஞ்சம் வரும், இங்க ஆந்திரால கொஞ்சம் வரும், மேல கர்நாடகா எல்லாத்துலயும், ஒடிஷா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். புலோ பெரிய மாகாணமா இருந்ததுதான் பிரிஞ்சு 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 போச்சு. புரியுதா இல்லையா? அது வந்து பாட்டியில அழகா எடுத்து கொடுப்பாங்க. புரியுதா? அடுத்த பாயிண்ட் எழுதிய 3 1 பங்கு பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். 1/3 members are journalists.
மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் யாரு? அவ்வளவுதான். எழுதினியா? இப்போ காங்கிரசின் தந்தைன்னு அழைக்கப்படுபவர் யாருன்னு சொன்னா யாரு? ஏஓ இம் மற்றும் வில்லியம் வெப்பர் பேர்ன். தமிழ்லயும் அப்படியே வெப்பர் பேர்ன் அப்படியே தான் எழுதணும். வே இப்பர் வெப்பர் பேர்ன் அப்படியே தான் தமிழ்லயும் எழுதணும். சில பேர்கள் அப்படிதானே வரும். எழுதிக்க. நான் அடுத்த பாயிண்ட். ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ் ஏஓ இம் மற்றும் வில்லியம் வெப்பர் பேர்ன். அதே மாதிரி வகுப்பு எடுக்கும் போது சில பாயிண்ட்ஸ் உன்னை கண்டுபிடிச்சிட்டு வாப்பான்னு சொல்லுவேன். அந்த பாயிண்ட்ஸை நீங்க நல்லா கண்டுபிடிச்சிட்டு வரணும். சில விஷயங்கள் உன்னை கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லுவேன். இன்னைக்கு கிளாஸ் காலைல முடியுதா, ஒரு 2 பாயிண்ட் பார்த்துட்டு வரணும்னு நீங்க அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட அடுத்த வகுப்பு வரும்போது சொல்லணும். அதே மாதிரி அடுத்தடுத்த வகுப்புகள் வரும்போது இந்த வகுப்புல என்ன எடுத்தனோ அதுல இருந்து ஒரு 5-6 கொஸ்டின் கேட்பேன் உடனே. எப்பயுமே காலங்காலமா பண்றது தான். இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்திருக்கோமோ அதுல இருந்து அடுத்த கிளாஸ்ல ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு 10 கேள்வி கேட்பேன். அந்த 10 கேள்வி நீ ஆன்சர் ஏதாவது ஒன்று தெரியுது நீ பண்ணணும். படிக்கணும். இன்னைக்கு நடத்துறதை இன்னைக்கே படிச்சுட்டானா ஒன்றும் இல்லை. நாளைக்கு படிச்சனா தான் ஒன்றும் கஷ்டம். கரெக்டு தானே? புரியுதுல உங்களுக்கு? இது முதல்ல இந்தியன் யூனியன், நாட் அ காங்கிரஸ். எங்க வேணாலும் போய் நீ எந்த இன்ஸ்டியூட்ல வேணாலும் போய் நீ பார்க்கலாம். எங்க போய் பார்த்தாலும் இந்த இந்தியன் ஒன்றியம்ன்ற சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. புரியுதே இல்லையா? ஏன் சொல்லி தர மாட்டாங்க சொல்லு? ஸ்டாண்டர்டான ஆத்தரின் புக்ஸ்ல தான்ப்பா இருக்கு. எங்கேயுமே யாரும் அதை படிக்கலப்பா. மிகப்பெரிய டிராபேக்கே அதான். அவ மிக ஏன் இப்போ எப்படி சார் உங்களுக்கு தெரியுதுன்னா அனுபவம் தான். எல்லாம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து அனுபவம் தான். இந்த அனுபவத்தில் நீ உள்ள இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். 2023 நடந்த கொஷின் பேப்பர்ல கேட்ட கேள்வி இந்தியன் ஒன்றியம்னு என்னால் சொல்ல முடியுதா? இந்த மாதிரி எல்லாராலையும் சொல்ல முடியணும். அப்போ அந்த அளவு நீ படிக்கணும். டெய்லியும் ஒரு டிஎன்பிசி கொஷின் பேப்பரை பாரு. அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பாருங்க. அப்போ சார் நான் இப்போ தான் சார் பிகினர்னா இன்னும் நல்லது. ஏன்னா நீ பார்க்கும்போது உனக்கு எல்லாமே புதுசாக தெரியும். அப்போ நீ இன்னும் நல்லா கற்றுப்ப. ஓ கொஷின் பேப்பர்னா இதான் போல, ஓ கொஷின் பேப்பர்னா இப்படி தான் இருக்கும் போல. ஆஃப்லைனில் வந்தீங்கன்னா இங்கே கொஷின் பேப்பர்ஸ் கூட எதனாவது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். அது கூட எப்படி இருக்குன்னு ஒன்ஸ் நீ பார். ஏன்னா கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் புதுசாக வரும் இல்லையா, நல்லா இருக்கும் இல்லையா? பார்த்தோன்னா உனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். புரியுதே இல்லையா? அதனால் கொஷின் பேப்பர் டெய்லியும் அஃபிஷியலாக டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே இருக்கு, உள்ளே போய் ஒன்று ஒன்று பாருங்க. புரியுதுல உங்களுக்கு? அப்போ கதையை கொடுத்தா ஓரமாக எழுதுனியா? நோட்ல நான் கதையை சொல்லும் போது ஓரமா எழுதுனியா? மீன் கண்டென்ட் இங்க எழுதுனியா? இப்போ நீ இது எத்தனை நாள் கழிச்சு பார்த்தாலும் உனக்கு கதை எழுதும் போது உனக்கு எதுவும் புரியும். புரியவே இல்லையா? சின்ன சின்னதா பாயிண்ட்ஸ் ஓரமா எழுதி நீ சின்ன சின்னதா பாயிண்ட்ஸ் இங்க எழுதுறலையா? அதான் உன் மீன்ஸுக்கான சப்மிட்டிங். இதே கேள்வி இப்போ கேட்கிறேன். காங்கிரஸ் உருவானது மற்றும் முதல் மாநாட்டை என்ன பண்ணுங்க எழுதுங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது இப்போ 10 மார்க்ல. கரெக்டா? அறிமுகம் ரெட்டிங் போடு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ ஒரு 10 மார்க் சின்னதா அறிமுகம் ரெட்டிங் போடுறதில்ல. நீ முதல்ல ஒரு டிசம்பர் மாதம் நம்ம ஆட்கள்லாம் ரகுநாத ராவ் இல்லத்தில் வந்து மீட்டிங் போடாங்கன்னு சொன்னா அதை ஒரு 2 லைன் எழுது. அப்புறம் இந்தியன் ஒன்றியம் ரெட்டிங் போடு. ஒன்றியம் எப்படி உருவாச்சுன்றதை எழுது. முதல் மாநில எழுதுறீங்க இல்லையா? அது எல்லாத்தையும் அப்படியே லைனா எழுது. கடைசியா காங்கிரஸின் பேர் எப்போ மாத்தாங்கன்னு இல்லையா அதோட முடி போதும். அவ்வளவுதான். வேற எதுவும் வராது. சொல்றது புரியுதா? இப்படிதானே எழுதிருக்க. ஏன்னா அதுதான் ஒரு கரெக்டான ஹாபிட். இப்ப இங்க பார் நோக்கம். ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது என்றால் அதற்கு நோக்கம் இருக்கும்ல, அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும்ல. அடுத்து சின்னதை ஹெட்டிங் போட்டுக்கோ, அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ இந்தியன் ஒன்றியம்னு ஒரு அமைப்பு உருவாயிடுச்சு. அதற்கான அப்ஜெக்டிவ்ஸ் பாம் முதல்ல உருவாகும் போது நோக்கம் கம்மியா தான் இருந்தது. நாட்கள் மூவாக தான் நோக்கம் அதிகமா போச்சு. ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்டால தானே அரசாங்கம் பிரிட்டிஷ் அதிகாரியால் தானே உருவாக்கப்பட்டது.
அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இங்க என்ன கோரிக்கை வச்சாலும் ஆரம்பத்துல செஞ்சாங்க. நாட்கள் போக போக டிமாண்ட்ஸ் அதிகமாகவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை பண்ணல. புரியுதா? நோக்கங்கள் என்ன பண்ண நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஒன்றும் கிடையாதுப்பா நோக்கம். இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் உனக்கு இதுவோ வாஸ்டா இருக்கும். நான் உனக்கு அழகா புரியுற மாதிரி சொல்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல, அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணணும்? அரசியல் ஈடுபட வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எழுதிக்க முதல் பாயிண்ட். இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்டிசிபேட்டட் இன் பொலிட்டிக்கல், அரசியலில் இந்தியன் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள வேண்டும். ஏன் கலந்துக்கணும் தெரியல? ஏன் கலந்துக்கணும்? அவ்வளவுதான். இப்போ இதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். கரெக்ட் தானே? எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்குள்ள இந்தியர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இப்ப நம்ம கட்டுப்படுத்தலாம் இல்லையா? அதனாலதான் இந்தியர்கள் என்ன பண்ணுங்க, அரசியல் நுழையங்களுக்கு வாய்ப்பாவது கொடுங்கப்பான்னு கேட்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த உடனே நம்ம கிட்ட என்ன பண்ணாங்க? முதல்ல நிலங்களை டாமினேட் பண்ணாங்க, லேண்ட்ஸ். கரெக்ட் தானே? டாமினேட் பண்ணி என்ன பண்ணாங்க? வரி விதித்தார்கள். அதனால் நிலத்துக்கான வருவாய் என்ன பண்ணோம்? குறைக்க வேண்டும். தான் ரெண்டாவது பாயிண்ட். புரியுதா? ரெடியூஸ் த லேண்ட் ரெவின்யூ. ரெடியூஸ் த லேண்ட் ரெவின்யூ. நில வருவாயை குறைக்க வேண்டும். ரெடியூஸ் த லேண்ட் ரெவின்யூ. ரெடியூஸ் த லேண்ட் ரெவின்யூ. புரியுதா? அப்ப முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் இந்தியர்கள் உள்ள போனோம். ரெண்டாவது விஷயம் என்னது? லேண்ட் ரெவன்யூவை குறைக்கணும். மூணாவது என்னன்னா, இங்க பாரு, இது காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம் தான். ஐசிஎஸ் தேர்வு, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பா இது. இந்த ஐசிஎஸ் தேர்வு இங்கிலாந்துல மட்டும் தான் நடக்கும். அதை இந்தியாவிலே நடத்துங்க அப்படின்னு கேட்டாங்க. பின்ன இந்தியர்கள் எப்படி இங்கிலாந்து போய் எக்ஸாம் எழுத முடியும்? எழுத முடியுமா? இந்தியர்களுக்கிட்ட அதிகமான வருமானம் இருந்ததா? எல்லாராலையும் போய் எழுத முடியுமா? முடியாது. அதனால் ஐசிஎஸ் தேர்வு இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் நடைபெற வேண்டும். எழுதுக. ஐசிஎஸ் எக்ஸாம் கண்டக்டட் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. ஐசிஎஸ் தேர்வு இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் நடைபெற வேண்டும். புரியுதா? அடுத்து, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்க வேண்டும். நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீதித்துறையின கோர்ட்டு ரெண்டுமே ஒண்ணு ஒண்ணா இருந்தது. அப்போ அதை பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? எழுதிக. நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்க வேண்டும். செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ். மெயினான ஃபர்ஸ்ட் கட்டமா இந்த 4 பாயிண்ட். இப்ப முதல் பாயிண்ட் பாரு, இந்தியர்கள் என்ன பண்ணோம்? அரசியல் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கணும், பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? நில வருவாயை குறைக்க வேண்டும். மூணாவது பாயிண்ட், ஐசிஎஸ் தேர்வு இங்கிலாந்தில் மட்டும் தான் நடைபெறும். எங்க நடத்தணும்? இந்தியாவிலே நடத்துங்க. நாலாவது பாயிண்ட் என்ன பண்ணும்? அவ்வளவுதான். நிர்வாகத்துறையை தனியா பிரிச்செடுங்க, நீதித்துறையை தனியா பிரிச்செடுங்க அப்படின்னு சொன்னது. புரியுதா? மீன். அப்ப முதல் மாநாடுனா என்னன்னு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கேன் உனக்கு நானு, காங்கிரஸோட நோக்கம் என்னன்னு எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்த இந்த கண்டென்ட்ல யாருக்கா சின்ன டவுட் இருக்கா? கதையில கதை புரிஞ்சுதா? முதல்ல எஸ் சார். கதையில யாருக்காவது என்ன டவுட் இருக்கா?
கதை ஏதாவது டவுட் இருக்கா? கேள்வி கேட்கவா? இதுல இருந்து ஆன்சர் பண்றியா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீ என்ன பண்ணு, ஆன்சர் ரைட் பண்ணு. சொல்றது புரியுதா? நோட்லாம் பார்க்காத, நோட்டை பார்க்காத. கேள்வி கேட்கவா? எஸ் சார். டிசம்பர் மாதம் 1884 யாரின் இல்லத்தில் பிரம்மஞான சபை மீட்டிங் நடைபெற்றது? ரகுநாதர் ராவ். காங்கிரஸ் உருவாகும் போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? லார்ட் டஃப்ரின். டஃப்ரின் பிரபு. புரியுதா இல்லையா? காங்கிரஸ் உருவாகும் போது மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்து கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 20. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ. 21 ஆத்தரைட் புக்ல, 22 நம்ம ஸ்கூல் புக்ல. அப்படி படிச்சு வச்சுக்கோ. சார் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? கரெக்ட் தானே? வரி மாறாம எந்த புக்ல இருந்து எடுக்கிறாங்களோ நீ அந்த நம்பரை தான் போடணும். இல்ல கிளைம் பண்ணிக்கலாம் கொஸ்டினை. கீ சேலஞ்ச் பண்ணி கொஸ்டினை கிளைம் பண்ணிக்கலாம். டிஎன்பிசியில் அந்த ஆப்ஷன் இருக்கு. நீ எக்ஸாம் முடிச்சு வரீங்களா? முடிச்சு வந்தோடனே உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஆன்சர் கீ வந்துடும். ஆன்சர் கீ வரும்போது பக்கத்தில் கீ சேலஞ்சிங்னு இருக்கும். நான் கரெக்டாக இந்த ஆன்சர் போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க, இது கரெக்டான ஆன்சர் புக்கில் இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நம்ம மார்க் வாங்கிக்கலாம். அதனால் பிரச்சனை கிடையாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? சரி. காங்கிரஸ் முதல் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. எனர்ஜி. முதல் காங்கிரஸ் மாநாட்டின் தீர்மானத்தை நிறைவேற்றியவர் ஜி சுப்பிரமணியன். ஜி சுப்பிரமணிய ஐயர். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? காங்கிரசின் நோக்கத்துல மிக முக்கியமான ஒரு நோக்கம் யாரோட பொலிட்டிக்கல் பவர் இது பண்ணணும்? அவ்வளவு இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு என்ன கொடுக்கணும்? கட்டாயம் கவர்மெண்ட்ல போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். அடுத்து நில வருவாயை குறைக்கணும். அடுத்து ஐசிஎஸ் எக்ஸாம், ஐசிஎஸ் தேர்வு இந்தியாவிலும் அடுத்து நாலாவது நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் பிரிக்கணும். அவ்வளவு சூப்பர். இந்த 4 பாயிண்ட் சரியா? அப்ப முதல்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸின் பேர் இருந்ததா? முதல்ல என்ன பேர்? அதுக்கு இந்தியன் யூனியன், இந்தியன் ஒன்றியம் தமிழ்ல. சூப்பர். அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்ப சார் ஆச்சு? 1885 சார். கேள்வி எழுப்புது இல்லையா? இங்க தெளிவா பாத்துக்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், டெமோ கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு நான் அழகா சார்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். சரியா? இங்க பாரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் யூனியன், இந்தியன் ஒன்றியம். சரியா? தமிழ்ல இது 85ல. புரியுதா? நல்லா பாரு. 1886 அடுத்த செக்ஷன் கல்கட்டால நடக்கும். அந்த மாநாட்டின் தலைவராக தாதாபாய் நௌரோஜி தேர்ந்தெடுக்கப்படுவார். அவருதான் காங்கிரஸ் என்ற வார்த்தையை உருவாக்குவார். காங்கிரஸ் என்ற வார்த்தையை வட அமெரிக்க சுதந்திர போராட்டத்தில் இருந்து எடுப்பார். நார்த் அமெரிக்கா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்து தாதாபாய் நௌரோஜி எடுப்பார். அப்போ எடுக்கும் போதுதான் இங்க காங்கிரஸ் என்ற வார்த்தை உருவாகும். அதுக்கப்புறம் தான் இந்தியன் காங்கிரஸ் அழைக்கப்பட்டது. புரியுதா? அப்ப நேஷனல் என்ற ஒரு வார்த்தை எப்ப சார் சேர்க்கப்பட்டது? நேஷனல் ஒரு வார்த்தை 1891 நாக்பூர்ல செக்ஷன் நடக்கும். அந்த செக்ஷன்ல தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சேர்க்கப்பட்டது. எப்படி படிப்படியா டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுதா? அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும்னா மெயின்ஸ்ல அழகா சாட்டை போட்டு எழுதி சூப்பரா காட்டணும். அப்ப இந்தியன் ஒன்றியம் 85ல இருந்தது. 86ல அடுத்த கல்கட்டால நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணாங்க? அத காங்கிரஸ் ஒரு பேரை கொண்டு வந்தது தாதாபாய் நௌரோஜி கொண்டு வந்து. அப்ப நம்ம எப்படி எழுதணும்னா
அழகா இந்த மாதிரி சார்ட்டை போட்டு எழுதிட்டு பக்கத்து என்ன பண்ணணும், அந்த தலைவரை மென்ஷன் கூட பண்ணலாம். நீங்க யார் யாருன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், உங்க விருப்பமானது. புரியுதா? இல்ல மாநாடு எங்க நடந்தது, பம்பாய் அப்படி மென்ஷன் பண்ண, அதான் கரெக்ட். இது கல்கத்தா அப்படி கூட நீங்க என்ன பண்ணலாம், மென்ஷன் அவுட் பண்ணிக்கலாம். புரியுது உங்களுக்கு? நேஷனல் அப்போ இங்க நான் சொன்ன எல்லாமே கேள்வி. இது 2023 கேட்டது. காங்கிரஸ் என்ற ஒரு வார்த்தை எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்ட, தாதாபாய் நௌரோஜி. அதுக்கு மீனிங் என்னன்னா மக்களை ஒன்று கூடுவது, அசம்பிள் ஆஃப் பீப்பிள். அப்ப காங்கிரஸ் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? அசம்பிள் ஆஃப் பீப்பிள், மக்களை ஒன்று கூடுவது. எங்கிருந்து எடுக்கப்பட்டது? வட அமெரிக்கா சுதந்திர போராட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. நார்த் அமெரிக்கா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதுக்கடுத்து நாக்பூர்ல 1891 காங்கிரஸ் மாநாடு நடைபெறும். அப்போதான் என்ன வார்த்தை சேர்க்கப்பட்டது? அவ்வளவுதான், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். புரியுதா? ஆனால் ஜெனரலா நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்ல என்ன வரும்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா 1885 பம்பாயில 28 டிசம்பர். ஜெனரலா கேட்டாங்கன்னா அப்படிதான் கேட்பாங்க. அந்த பேரு எப்படி உருவாச்சுன்றது இங்க அழகா சார்ட் போட்டிருக்கேன். புரியுதுல உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா? அப்போ அடுத்த கேள்வி கேட்கவா? இப்ப இதுல இருந்து கேள்வி கேட்கவா? எந்த மாநாட்டில் நேஷனல் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது? நாக்பூர். அப்புறம் வருஷம் 1891. 1891. புரியுதுல உங்களுக்கு? முதல் மாநாட்டில், காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜேர்னலிஸ்டோட எண்ணிக்கை 1/3. நல்ல ஞாபகம், 1/2, 2/3 இதெல்லாம் ஆப்ஷன்ல இருக்கும். 1/3 மறந்துடக்கூடாது. எந்த காலேஜில் நடைபெற்றது? சான்ஸ்கிரிட் காலேஜ், தேஜ்பால். சூப்பர். கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத Sanskrit. கல்லூரியில் நடந்தது. சூப்பர்ப்பா. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ சார். இங்க பாருங்க, 31 அக்டோபர் 2025 இருந்து பிசிஎம் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா இல்லையா? ரொம்ப முக்கியமானது. பிலிமினரிக்கான தனி பேட்சும் மெயின்ஸுக்கான தனி வகுப்பும் எடுக்கப்படும். அப்போ மெயின் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா பிலிமினரிக்கும் உண்டு, உனக்கு மெயின்ஸுக்கும் உண்டு. பிலிமினரிக்கு என்னென்னலாம் புத்தகம் வழங்கப்படும்ன்றதும் இருக்கு, மெயின்ஸுக்கு என்னென்னலாம் புத்தகம் இருக்குன்றதும் இருக்கு. புரியுதா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தெரியல அகாடமியோடது, அதை கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோ. ஏன்னு பார்த்தோன்னா பிசிஎம் ரொம்ப முக்கியமானது. நம்ம லாங் டேர்ம் பிளானை போட்டு ஷார்ட் டேர்மாக பிரேக் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா ரிசல்ட் கெயின் பண்ணிடலாம். சொல்றது புரியுதா? அதனால தான் பிசிஎம் பேட்சை போட்டிருக்கோம். இதுக்கு பிசிஎம்ல ஒரு வருஷம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பேட்சோட டியூரேஷன், அதோட வேலிடிட்டி 3 வருஷம். புரியுதுல? உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பிலிமினரிக்கு தனி கிளாஸ், மெயின்ஸுக்கு தனி கிளாஸ். நீ சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் ஆகிற, பிலிமினரியில் பாஸ் ஆகிட்டு அப்புறமா மெயின்ஸ் படிப்பாங்க எல்லாரும் உட்காந்து. அந்த 3 மாசத்துல நம்மளால என்ன படிக்க முடியும்? அது எத்தனை பேப்பரு? 4 பேப்பர். தமிழ் எலிஜிபிலிட்டியோட சேர்த்து சொல்ற 4 பேப்பர். கரெக்டு தானே? இங்கிலீஷ் மீடியம் பையனுக்கு தமிழ் என்ன பண்ணணும், எலிஜிபிலிட்டியே எழுதணும். அந்த 3 மாசம் அவருக்கு என்னஃபா இருக்குமா எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்கு? அது ஒரு சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட், 3 சப்ஜெக்ட்னா பரவாயில்ல. ஒரு பேப்பர்லயுமே 250 மார்க் பிரிச்சு இருக்கு இல்லையா? கரெக்டு தானே? அப்போ ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம பழகிறோம் எல்லாத்தையும். அப்படி பிலிமினரியில் அழகாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஆச்சு, மெயின்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஆச்சு. சப்போஸ் பிலிமினரிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மட்டும் நம்ம பிலிமினரிக்கு நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ரிசல்ட் கெயின் பண்ண பார்ப்போம். புரியுதா? ரெகுலர் டெஸ்ட் உண்டு, அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸும் உண்டு. உன்னது வேலை என்னன்னா அழகா கிளாஸ் வந்து முழுமையா கிளாஸ் அப்சர்வ் பண்ணி எந்த சந்தேகமா இருந்தாலும் ஃபேக்கல்ட்டி கிட்ட கேட்டுக்க. செப்பரேட்டா ஒரு நோட்டு போட்டு வச்சுக்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே நோட்ல எல்லாரும் எழுதிடாத. இப்பத்துல இருந்து என்னதுல பழகணும்? என்ன நோட்ல பழகணும்? ரூல்டு நோட்ல பழகு. அப்பதான் உனக்கு மெயின்ஸ் எழுதும் போது அந்த ஹேபிட் வரும். பெண்ணு இப்பத்துல இருந்து எதனா பழகுன்னு சொல்லிட்டேன், பிளாக் பெண்ணு பழகு. சரியா? 0.5 வாங்கி வச்சுக்க. அது கிட்டத்து வரும்போது பிலிமினரிக்கு வரும்போது மட்டும் 0.7 வாங்கி ஷேட் பண்றதுல கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். 0.7 இருந்தால் 2 கிறுக்கு இருக்குன்னா ரவுண்ட் ஆயிடும். புரியுது? கடைசி டைம்ல பண்ணிக்கலாம். இப்போ 0.5 மட்டும் என்ன பண்ண வச்சுக்க. 0.5 நார்மலா இருக்கக்கூடிய எல்லா ரீஃபாலும். சரிங்களா?
ஃபர்தரா வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சார் வேற ஏதாவது பிளாக் ஜெல் பென் ஆர் பால் பென்னா சார்? இப்போ என்ன, இப்போ ஜெல் பென்ல பயன்படுத்தக்கூடாது ஐயா, நீ ஜெல் பென்லாம் பயன்படுத்தவே கூடாது. நீ பிளாக் பால் பாயிண்ட் பென்னை மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும். ஓஎம்ஆர் ஷீட்ல நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும், இங்கேயும் அது தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும். கரெக்டு தானே? சரியா? ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் இப்போ சார் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரி, ஓகே. ஐஎன்எம்கான டெமோ பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நேற்று வந்து ஆப்டிடியூடுக்கான டெமோ இருந்திருக்கு. பழைய டெமோலாம் பார்க்கணும்னா யூடியூப் சேனலில் ஆல்ரெடி பாருங்க அப்படின்னு நேற்று நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா யாராவது நேற்று மற்ற டெமோஸ் எல்லாம்? பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் இருக்குது. பார்க்கணுன்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது இந்த செஷனுக்கான லாஸ்ட் டெமோ. ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த டெமோஸ்லாம் பார்க்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. டிசைட் பண்ணுங்கள். இயர்லியராக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஃப்ரம் த டே ஒன்னிலிருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து 161 டெஸ்ட் வரலையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எழுதுங்க. அந்த கண்டினியூவேஷன் இருந்ததுன்னா மட்டும்தான் என்னது எந்த ஒரு டாப்பிக்குமே உங்களால் லீவ் பண்ண முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் காம்படிஷன் அதிகமாகுது. அதனால் சிலபஸில் ஒரு டாப்பிக்கை கூட விடக்கூடாது நம்ம. ஓகேவா? ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அவன் எந்த கொஷின் வேணாலும் கேட்கட்டும், எந்த பால் வேணாலும் போட்டணும், எல்லாத்தையும் சிக்ஸர் பண்ணணும். அதுக்கு நாம் முறையாக பயிற்சி எடுத்துக்கணும். பயிற்சி எடுக்காமையே நான் எந்த கொஷின் வந்தாலும் எழுதிடுவேன்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியாத ஒரு காரியமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் என்னது ஸ்பீடாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஃப்ரம் த டே ஒன்னிலிருந்து நீங்கள் வந்து இதுக்கான டெஸ்ட் எல்லாமே என்னது எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஃபர்தராக எனி கொயரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் விசிட் பண்ணலாம் அகாடமிக்கு. நாங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னது நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ.